கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम महिमा हो. ஆண்டவராகிய தேவன் தாமே இந்த மகிமையான வேளையிலே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर यहोवा इस महिमा में समय में सबको आशीष करे. எபிரெயர் புஸ்தகம் इब्रानियों की पुस्तक 12ஆம் அதிகாரம் 12वां अध्याय முதல் வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन पढ़ेंगे. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். हमारे लिए जो दौड़ नियुक्त किया गया है उसमें धीरज से दौड़ें. பரிசுத்த பவுல் எபிரெயர் விசுவாசிகளுக்கு எழுதுகிற பொழுது पवित्र संत पौलुस इब्रानी कलीसियों को इस प्रकार लिखता है. ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை பற்றி எழுதுகிறார். एक आत्मिक दौड़ के विषय लिखता है. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக कई गवाहों के बीच में எப்படி ஓட வேண்டும், कैसे दौड़ना है, எப்படிப்பட்ட பாதையிலே ஓட வேண்டும், कैसे रास्ते में दौड़ना है என்பதை குறித்து பரிசுத்த பவுல் இந்த எபிரெயர் நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். इसके विषय संत पौलुस अपनी इब्रानी कलीसिया को लिख कर रखा है. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக कई गवाहों के நம்மை बीच में சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு हमें जो गहरे हुए सारी बातों को ठुकराकर விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்குறோமாயிருக்கிற विश्वास के कर्ता और सिद्ध करने वाले நாம் यीशु की இயேசுவை நோக்கி और அவர் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையோடு ஓட வேண்டும் ताकते हुए सभी जो दौड़ नियुक्त किया है उसी में धीरज से दौड़े என்று ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை பற்றி பரிசுத்த பவுல் எழுதி வைத்திருக்கிறார். यहाँ पर आत्मिक दौड़ के विषय पर संत पौलुस लिख कर रखा है. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், संत पौलुस कहता है, நல்ல போராட்டத்தை போராடினேன், अच्छा कुश्ती लड़ चुका हूँ, ஓட்டத்தை ஓடி முடித்தேன். मैंने दौड़ समाप्त किया है. பரிசுத்த பவுலுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே पवित्र पौलुस को जो कोई दौड़ था அவர் வெற்றியோடு தன் ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார். उसमें जयवंत रीति से अपना दौड़ समाप्त किया है. அவருடைய ஓட்டங்கள் பாதியிலே தடபடவில்லை. उसका दौड़ बीच में रुका नहीं. அவருடைய ஓட்டங்கள் வேறு வழியாக திசை மாறி போகவில்லை. उसका दौड़ दिशा भूल नहीं हुआ. அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே उसे जो दौड़ नियुक्त किया गया அவருக்கு था நியமிக்கப்பட்ட பாதையிலே उसके लिए जो रास्ता नियुक्त किया गया வலதுபுறம் था சாயாதபடி இடதுபுறம் சாயாதபடி उसी रास्ते में दाएं और बाएं और न मुड़ते हुए ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி हर एक दिन परमेश्वर यीशु की ओर ताकते हुए அவர் ஓடி ஓட்டத்தை முடித்து जो दौड़ दौड़ता था उसको அவர் समाप्त करके கிரீடங்களை பெற்றுக்கொண்டார். मुकुट को पा लिया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो. அதே ஆண்டவராகிய தேவன், वही परमेश्वर அதே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், वही संत पौलुस कहता है, நாம் நிச்சயமில்லாதனாக ஓடி मैं निश्चय के बिना नहीं दौड़ता, நான் வீணாக ஓடினது இல்லை, मैं व्यर्थ से नहीं लौटता, நான் வீணாக பிரயாசப்பட்டது இல்லை, मैं व्यर्थ में कभी प्रयास न करता, அவருடைய ஓட்டங்கள் எல்லாம் வீணாக ஓடினது இல்லை, वो कभी व्यर्थ में नहीं दौड़ा, விருதாக ஓடினது இல்லை. वो व्यर्थ में नहीं दौड़ा. அதே போல இந்த நாட்களிலே उसी तरह इन दिनों में நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஆவிக்குரிய ஓட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். हमारे के लिए परमेश्वर एक आत्मिक दौड़ रखा है. சோதரம், இந்த ஓட்டத்தை முடித்த பின்பு इस आत्मिक दौड़ को समाप्त करने के बाद ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் हर एक के लिए परमेश्वर ஒரு यहोवा விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். एक विशेष आशीर्वाद को रखा है. கலாத்திய சபையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். गलती
गलतिय कलीसियों के बारे में हम पढ़ते हैं। கலாத்திய சபை ஆரம்பத்திலே நல்லா ஓட ஆரம்பித்தார்கள், गलतियों कलीसिया के लोग आरंभ में शुरुआत में अच्छी तरह से ஆவியிலே दौड़ते ஓட थे, ஆரம்பித்தார்கள். आत्मिक रीति में शुरू किए ஆனால் थे, அவருடைய ஓட்டத்தின் முடிவை பார்க்கிற போதோ परंतु उनकी दौड़ की आखिरी पल में அவர்கள் மாம்சத்திலே वो முடிக்கப்பட்டவளாயிருந்தார்கள். शारीरिक रीति से दौड़ समाप्त कर रहे அவர்கள் थे, ஓட்டங்கள் தடுமாறிவிட்டது, उनका दौड़ हड़बड़ाने लगा, அவருடைய ஓட்டங்கள் திசை மாறிவிட்டது. उनकी दौड़ में दिशा भूल हो गई। அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தையும் வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. जो तोहफा जो बख्शिश इनको पाना था वो नहीं पाए। இதே போலத்தான் சவுல் ராஜாவை பார்க்கிற போதோ उसी तरह शाऊल राजा के बारे में हम देखते ஆரம்ப हैं, வாழ்க்கை நன்றாக ஓடினார், वो शुरुआत में अच्छी तरह से दौड़ा, ஆனால் முடிவை கவனிக்கிற போதோ परंतु आखिरीपन को देखते அவருடைய समय ஓட்டங்கள் उसका தடுமாறிவிட்டது, दौड़ में हड़बड़ाहट அவர்கள் हुई, ஓட்டங்கள் திசை மாறிவிட்டது. उसकी दौड़ में दिशा भूल हुई। தேவன் அழைத்த அழைப்பையும் परमेश्वर की बुलावा, தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் उनके लिए जो रखा हुआ आशीर्वाद को அவர்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. वे उसे पा नहीं सके। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, அன்று எகிப்து தேசத்திலே எல்லாரும் கானானை நோக்கி பாலம் தேடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி புறப்பட்டு போனார்கள். उन दिनों में मिस्र देश के लोग जो थे वे लोग कनान देश जहां पर दूध और मध बहता है उसकी ओर जाने लगे। ஆனால் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு போன கானான் நோக்கி போன அத்தனை பேரும் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. परंतु जितने लोग मिस्र देश से निकले थे सब कोई कनान देश में प्रवेश नहीं किए। அநேகர் ஓட்டங்கள் திசை மாறிவிட்டது, सभी लोगों की कई लोगों की दौड़ दिशा भूल हो அநேகருடைய गई, வாழ்க்கை எல்லாம் தடுமாறிவிட்டது. कई लोगों की दौड़ में हड़बड़ाहट हो அதே गई। போல இன்றைக்கு उसी तरह आज के दिन भी ஆண்டவர் நமக்கு ஒரு பரம கானானை வைத்திருக்கிறார், हमारे लिए एक स्वर्ग कनान रखा है, ஒரு பரம தேசத்தை வைத்திருக்கிறார். हमारे लिए एक स्वर्ग देश को रखा है। அந்த தேசத்துக்காக தான் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். उसी देश में प्रवेश करने के लिए ही दौड़ रहे हैं। இந்த பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, इस पाप भरी हुई दुनिया में, துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, दुख भरी हुई दुनिया में, வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே कष्ट भरी हुई दुनिया में எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு सब कुछ सहते हुए நமக்கு ஒரு பரம ராஜ்யம் இருக்கிறது, हमारे लिए एक स्वर्ग राज्य है, நமக்கு ஒரு பரம தேசம் இருக்கிறது, हमारे लिए एक स्वर्ग देश है, நமக்கு ஒரு மகிமையான தேசம் இருக்கிறது. हमारे लिए एक तेजोमय देश அந்த है। தேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக उस தான் देश को पाने के लिए பாவத்தின் மத்தியிலும், पाप के बीच में भी, அக்கிரமத்தின் மத்தியிலும், अधर्म के बीच में, நெருக்கத்தின் மத்தியிலும், कष्ट के बीच பாடுகள் में, மத்தியிலும், बोझ के बीच துன்பத்தின் में, மத்தியிலும் दुख के बीच அந்த में பரம தேசத்தை நோக்கி நாம் उस ஓடிக்கொண்டிருக்கிறோம். स्वर्ग के देश की ओर हम दौड़ रहे हैं। அப்போ நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும்? हमारा दौड़ किस प्रकार होना चाहिए? அல்லேலூயா. हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। பரிசுத்த பவுல் சொன்னது போல, संत पौलुस इस प्रकार நான் कहता है, விருதாக ஓடினது இல்லை, मैं कभी व्यर्थ नहीं दौड़ा, நான் வீணாக ஓடினது இல்லை, मैं व्यर्थ नहीं दौड़ा, நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. मैं व्यर्थ नहीं प्रयास किया। அவர் ஒவ்வொரு அடியும், उसका हर एक पद, அவர் எடுத்து ஓடுகிற ஒவ்வொரு ஓட்டங்களும் उसका हर एक दौड़ வெற்றி உள்ளதாய் இருந்தது, जयवंत था, ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருந்தது. आशीष पाया हुआ था। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். हमें पाने के लिए दौड़ना है। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் हम जो परमेश्वर के இந்த लोग हैं, உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டு इस दुनिया से अलग किए இந்த गए हैं, உலகத்தின் மக்களோடு வாழ इस முடியாதபடி, दुनिया के लोगों से न இந்த जीते हुए, உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் इस தெரியாதபடி, दुनिया के सदृश वेश இந்த न धारण உலகத்துக்கேற்ற करते ஜீவன் हुए, इस ஜீவிக்காதபடி देश के सदृश ஒரு जीवन न வேறுபட்ட बिताते வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு हुए, एक இருக்கிறோம். अलग जीवन बिताते हुए, நிந்தைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டு निंदाओं இருக்கிறோம், के बीच में रहते அவமானத்தின் हुए, மத்தியில வாழ்ந்து கொண்டு अपमान के இருக்கிறோம். बीच में रहते இவை हुए, எல்லாம் எதற்காக ये என்றால், सब क्यों? சோத்திரம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, परमेश्वर हमारे लिए रखे हुए स्वर्ग राज्य को पाने के लिए, அல்லேலூயா, हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में நாம் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, हमें उस राज्य को पाने के लिए, அந்த மகிமையின் சாயலை தரித்துக் கொள்வதற்கு, उस तेजों में स्वरूप को धारण करने அப்ப के என்னுடைய लिए ஓட்டங்கள் எப்படி இருக்க हमारा வேண்டும்? दौड़ किस प्रकार होना चाहिए? அதான் சோதரம் இந்த 12ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே
சொல்லப்பட்டிருக்கு முதல் வசனத்திலே 12वां अध्याय के पहला वचन இயேசுவை में आखिरी में நோக்கி कहा है यीशु की ओर ताकते நமக்கு हुए நியமித்திருக்கிற ஓட்டத்திலே हमारे लिए जो दौड़ नियुक्त किया பொறுமையோடு गया है ஓடக்கடவோம். उसमें धीरज से दौड़े அல்லேலூயா. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो ஸ்தோத்திரம். பாரபாவோ தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரபாவோ தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடி அல்லல் தொல்லை அணுகிடு நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு அல்லல் தொல்லை அணுகிடு நில்லாமல் ஓடு. பாரபாரோ தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரபாரோ தள்ளிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்டம். அல்லேலூயா. हालेलुया அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में இந்த வருஷத்தை ஆரம்பித்து इस साल का शुरुआत 5 करके மாதங்களை முடித்துவிட்டு 5 महीने को समाप्त இந்த किया है 6வது மாதத்தை 8வது நாளுக்குள்ள ஓடி इस வந்திருக்கிறோம். 6वां महीने के 8वां दिन में हम அப்ப आए हैं இம்மட்டுமாய் ஓடி வந்த ஓட்டங்கள் எப்படி, अब तक की दौड़ कैसी थी அல்லது நான் எப்படி या ஓடிக்கொண்டிருக்கிறேன், मैं कैसा दौड़ रहा அல்லது हूँ நான் எப்படி ஓட வேண்டும் या कैसा मुझे दौड़ना என்பதை है குறித்து इसके बारे में ஓரிரு காரியங்களை एक दो बातों இந்த को ध्यान காலவேளை करते हुए சிந்தித்து इस सुबह के समय ध्यान நாம் करेंगे ஓட்டத்தை ஓடி और दौड़ को ஸ்தோத்திரம், दौड़कर அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள उस வேண்டும். राज्य को पा लेना है கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम ही माहो ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் उत्पत्ति की पुस्तक 39ஆம் அதிகாரத்திலே 39वां अध्याय ஸ்தோத்திரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போதோ 18 वचन में इस प्रकार पढ़ते ஸ்தோத்திரம் हैं அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें लिखा गया है கர்த்தருடைய அல்லேலூயா. हालेलुया யோசேப்பை குறித்து நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். यहाँ पर यूसुफ के बारे में बताया गया है யோசேப் எப்படிப்பட்ட ஒரு வாலிபன், यूसुफ कैसा जवान लड़का था அவர் எங்கு இருந்தார், वो कहाँ था அவர் எங்கு கொண்டு वो போகப்பட்டார் कहाँ ले लिया गया था என்பதை குறித்து அறிந்திருக்கிறோம். इसे हम जानते हैं அப்ப அந்நிய தேசத்திலே पराये देश में ஒரு போத்திபால் வீட்டில் இருக்கிறான். एक पोतीबर के घर में रहता था போத்திபால் வீட்டிலே இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது जब वो पोतीबर के घर में रहता தேவன் था அவனோடு இருக்கிறார். परमेश्वर यहोवा उसके संग தேவன் था அவன் நிமித்தம் நம்முடைய வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார் उसके द्वारा उसके घर को आशीर्वाद என்று किया போத்திபால் அறிந்து इसे पोतीपर இந்த जानकर யோசேப்பை தன் வீட்டுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரியை வைக்கிறான். यूसुफ को अपने घर का सभी प्रधान बनाता है ஆனால் இந்த போத்திபாலுடைய மனைவியோ परंतु ये पोतीपर की पत्नी இந்த யோசேப்பை அடைய வேண்டும், इस यूसुफ को पाना है இந்த யோசேப்பை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் इस यूसुफ को अपना लेना है என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கிறாள். इसे सोचकर हर दिन प्रयत्न कर रही थी ஒரு நாள் அவள் எல்லையை மீறிவிட்டாள். एक दिन उसने सीमा पार कर लिया அவ்வாறு वो இந்த யோசேப்பை यूसुफ को தன்னோடு வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவன் பிடித்து இழுக்கிறான். अपने साथ रहने के लिए जबरदस्ती करने लगती है இதை பிடித்து இழுத்த உடனே जैसे उसने उसको இந்த खींचा யோசேப்பு என்ன செய்தான்? तब यूसुफ ने क्या किया சோத்திரம் அந்த சோத்திரம் போத்திபால் மனைவி விட்டு पोतीपर की पत्नी को छोड़कर தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு अपने वस्त्रों को भी उसके அவன் पास छोड़कर ஓடிவிட்டார். बाहर भाग गया ஹalleluya. हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो இந்த சம்பவத்தை போத்திபால் மனைவி தன்னோடு இவன் இசையவில்லை. इस घटना में पोतीपर की पत्नी जो ये என் कहती है मेरे साथ தேவனுக்கு न விரோதமாக रहा நான் பாவம் செய்வது எப்படி, परमेश्वर के विरोध में कैसे पाप என் करूं தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்வது எப்படி मेरे परमेश्वर के विरोध में कैसे कुकर्म करूं என்று சொல்லி அவன் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிற போதோ ऐसे जब वो वहां पर वाद இவன் विवाद कर रहा சத்தமிட்டு था கூப்பிட்டு तब उसने ऊंचे स्वर में चिल्ला அவமானப்படுத்த उठी நினைத்தாள்.
वो ऐसे उसे दोष लगाना चाहा, ஆனால் இந்த யோசேப்போ लेकिन वो यूसुफ அந்த இடத்தை விட்டு उस जगह को छोड़कर வஸ்திரத்தை விட்டு अपने वस्त्रों को அவன் छोड़कर ஓடி போனான். बाहर भाग गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम महिमा அப்ப हो। இந்த யோசேப்புடைய ஓட்டம் எப்படி இருந்தது? यूसुफ की दौड़ कैसा रहा? இவன் எதை விட்டு ஓடினான்? इसने क्या छोड़कर भागा? தன் பாவத்தை விட்டு ஓடினான். अपना पाप को छोड़कर भागा। நெருங்கி நிற்கிற பாவத்தை விட்டு ஓடினான். गहरे हुए पापों को छोड़कर भागा। தொடர்ந்து வருகிற பாவத்தை விட்டு ஓடினான். लगातार आने वाली पाप को छोड़कर भागा। இந்த உலகத்தின் மேன்மையை அவன் எதிர்பார்க்கவில்லை. इस दुनिया की उत्तम बातों को नहीं ஒரு चाहा। உன்னதமான ஒரு மேன்மை எதிர்பார்த்தபடியினால் इस श्रेष्ठ बातों को चाहता था, इसलिए உன்னதமான ஒரு பரம தேசத்தை நோக்கி பார்த்தபடியினால் श्रेष्ठ स्वर्ग के देश की ओर जाना தன் चाहता था, வாழ்க்கையில நெருங்கி इसलिए வருகிற अपने जीवन में गहरे தன் हुए, வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற अपने जीवन में लगातार தன் आने வாழ்க்கையில वाली, பின்தொடர்ந்து வருகிற हमारा पीछा करने वाली பாவத்தை விட்டு ஓடினான். पाप को छोड़कर भाग गया। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम महिमा हो। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, मसीह में प्रियो, இன்னைக்கு நாம் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். आज के दिन कई आत्मिक लोग जीवन கிறிஸ்துவை बिता रहे நோக்கி हैं, ஓடிக்கொண்டு இருக்கிறோம். मसीह की ओर देखकर दौड़ அந்த रहे நித்தியத்தை हैं, நோக்கி ஓடிக்கொண்டு उसके இருக்கிறோம். अनंत जीवन की ओर ஆனால் देखकर दौड़ நான் रहे எப்படி हैं, ஓடிக்கொண்டு परंतु இருக்கிறேன்? हम कैसे दौड़ रहे நான் हैं? பாவத்தை விட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறேன். क्या मैं पाप को छोड़कर भाग रहा அநேகர் हूँ, பாவத்தோடு தான் ஓடிக்கொண்டு या இருக்கிறார்கள். पाप के साथ साथ भाग रहा ஒரு हूँ? சிம்சோன் பாவத்தோடு தான் ஓடிக்கொண்டு இருந்தான். सिमशोन पाप के साथ साथ भाग रहा சிலர் था। அநேகர் பாவத்தோடு தான் ஓடிக்கொண்டு कई இருக்கிறார்கள். लोग पाप के साथ साथ भाग रहे அந்த हैं, பாவத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறபடியினால पाप के साथ साथ दौड़ रहे हैं, அவர்கள் इसलिए ஓட்டமானது சரியான பாதையில் ஓட முடியவில்லை. उनका दौड़ सही रास्ते में नहीं है। கர்த்தரை நோக்கி ஓட முடியவில்லை. यहोवा की ओर देखकर नहीं दौड़ விசுவாசத்தை पाते நோக்கி ஓட हैं, முடியவில்லை. विश्वास की ओर नहीं दौड़ते தேவ हैं, சித்தத்தை நோக்கி ஓட परमेश्वर की முடியவில்லை. इच्छा की ओर नहीं दौड़ते हैं, வசனத்தின்படி ஓட वचन முடியவில்லை. के अनुसार नहीं दौड़ते அவர்கள் हैं। வாழ்க்கை தடுமாறி ஓடிக்கொண்டு இருக்கிறது. उनका जीवन जो है हड़बड़ाते हुए ஆனால் இந்த वहाँ யோசேப்பு भाग रहा வாழ்க்கையிலே है, परंतु इस यूसुफ के जीवन பாவத்தை விட்டு में पाप ஓடினபடியினாலே को छोड़कर भागने தேவன் के நியமித்த कारण பாதையில ஓட முடிந்தது. मसीह ने जो नियुक्त किया उस दौड़ में தேவ दौड़ पाया। சித்தத்தின் பாதையில ஓட परमेश्वर ने முடிந்தது. जिस रास्ते में चाहा उस रास्ते பரிசுத்தத்தின் में பாதையில ஓட दौड़ा, முடிந்தது. पवित्रता की रास्ते में दौड़ा, சோத்திரம், தேவன் விரும்புகிற பாதையில ஓட முடிந்தது. परमेश्वर जो चाहता है उस रास्ते में அவ்வாறு दौड़ அவர் पाया। ஓடினபடியினால वो वैसा दौड़ने के சோத்திரம், அவர் कारण இம்மையிலும் மறுமையிலும் वो वर्तमान में சோத்திரம், भविष्य தேவன் में பெற்றிருந்த தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். परमेश्वर ने जो रखा था उस आशीर्वाद को पा लिया। அதனால் தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற போதோ वही पवित्र पौलुस तीमुथियुस को लिखता சோத்திரம், है, 2 தீமோத்தேயின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல दूसरा तीमुथियुस की पुस्तक दूसरा சோத்திரம், अध्याय 22வது வசனத்தை வாசிக்கிற போதோ 22वां वचन में इस प्रकार पढ़ते ஆதலால் हैं, தீமோத்தேயுவே हे प्रिय तीमुथियुस, பாளையத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். कहता है जो भी कोई इस छावनी के पाप है उसे छोड़कर भाग, பாவ இச்சைகளுக்கு விட்டு ஓட வேண்டும். जवानी के अभिलाषाओं से भाग। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में இன்னைக்கு अनेक தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே आज कई परमेश्वर के लोगों ஏதோ के जीवन ஒரு में பாவங்கள் வாழ்க்கையில பின்தொடர்ந்து வருகிறது. कोई तो एक पाप उनका पीछा कर रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा அந்த हो। பாவத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறபடினால पाप के साथ साथ दौड़ रहे தேவ हैं, சித்தம் செய்ய முடியவில்லை. परमेश्वर की इच्छा नहीं कर पा रहे பாவத்தோடு हैं, ஓடிக்கொண்டு पाप இருக்கிறபடினால के साथ साथ दौड़ने के कारण பரிபூரணமான தேவ சித்தத்தை செய்ய முடியவில்லை. परिपूर्ण रीति से परमेश्वर की इच्छा नहीं அந்த कर पा रहे हैं, பாவத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறபடினால पाप के साथ साथ दौड़ने के कारण விசுவாச பாதையில ஓட முடியவில்லை. विश्वास के मार्ग में दौड़ नहीं पाते வசனத்தின் हैं, பாதையில ஓட முடியவில்லை. वचन के मार्ग में दौड़ नहीं पाते தரிசனத்தின் हैं, பாதையில ஓட दर्शन முடியவில்லை. के मार्ग में दौड़ नहीं அவர் पाते ஓட हैं, वो முடியாதபடினால नहीं दौड़ पाते, தேவன் इसलिए வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை परमेश्वर ने जो आशीर्वाद रखा है இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள उसे முடியவில்லை. वर्तमान में और भविष्य में नहीं पा पाते हालेलुया। हैं। हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम महिमा அப்ப இந்த हो। ஓட்டம் எப்படி இருக்கிறது? हमारा दौड़ कैसा है? நான் பாவத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறேனா क्या मैं पाप के साथ दौड़ रहा அல்லது हूँ பாவத்தை விட்டு ஓடிக்கொண்டு या पाप இருக்கிறேனா? को छोड़कर भाग रहा हूँ? பரிசுத்த பவுல் விதமாக ரோமர் எழுதி வைத்திருக்கிறார். संत पौलुस इस प्रकार रोमियो में लिखता சோத்திரம், है, 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கிற போதோ 7वां अध्याय में इस प्रकार இந்த पढ़ते 7ஆம் हैं, அதிகாரத்திலே और 7वां अध्याय பரிசுத்த में பவுல் ஓடுகிறார். संत पौलुस दौड़ता அவன் है, நன்மை செய்ய ஓடுகிறார். भलाई करने के लिए दौड़ता தேவ है, சித்தம் செய்ய परमेश्वर ஓடுகிறார். की इच्छा करने के लिए दौड़ता தேவ है, விருப்பம் செய்ய ஓடுகிறார். परमेश्वर की चाहत पूरा करने के लिए दौड़ता है, அவர் வாழ்க்கையிலே परंतु उसके जीवन பாவம் में என்கிற ஒரு காரியம் இருக்கிற போதோ पाप जब तक था
என்னால நன்மை செய்ய முடியல, तब तक वो भलाई नहीं कर நான் पाया, செய்யல, मैं नहीं करता, எனக்குள்ள இருக்க அந்த பாவமே அப்படி செய்து கொண்டு मेरे இருக்கிறது. अंदर का पाप उसे ऐसा कर रहा நான் நன்மை है, செய்ய விரும்புகிறேன், मैं भलाई करना चाहता தேவ हूँ, சித்தம் செய்ய விரும்புகிறேன், परमेश्वर की इच्छा करना பரிசுத்த चाहता வாழ்க்கை வாழ हूँ, விரும்புகிறேன், पवित्र जीवन बिताना चाहता விசுவாச हूँ, வாழ்க்கை வாழ विश्वास விரும்புகிறேன், भरा हुआ जीवन बिताना ஆவிக்குரிய चाहता வாழ்க்கை வாழ हूँ, விரும்புகிறேன். आत्मिक जीवन बिताना ஆனால் चाहता அப்படிப்பட்ட हूँ, வாழ்க்கையை வாழ परंतु விடாதபடி वैसा जीवन नहीं बिताते எனக்குள் हुए இருக்கிற பாவம் அப்படி செய்து मेरे கொண்டிருக்கிறது. भीतरी पाप मुझे ऐसा करता है। சோதர 18-19 வசனங்களை வாசித்து பார்த்துக் கொள்ளலாம். 18 और 19 में हम पढ़ सकते அப்ப हैं। இந்த நாட்களிலே इन दिनों என்னுடைய में ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? मेरा दौड़ किस प्रकार है? சோதரன், பாவத்தை தள்ளி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேனா? क्या मैं पाप को छोड़कर भाग रहा ஒவ்வொரு हूँ? நாளும் பாவம் நம்மை நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. हर दिन पाप हमें दबा रहा நான் है, போக வேணாம், लेकिन हम जाने की சோதரன், जरूरत அந்த नहीं, பாவம் நம்மை தேடி वो வருகிறது. पाप हमें ढूंढ कर आता है। हालेलुया। हालेलुया। சோதரன், சிம்சோன் பாவத்தை தேடி ஓடினான், सिमशोन पाप को ढूंढ कर गया, ஆனா அந்த யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினான். परंतु यूसुफ पाप को छोड़कर இன்றைக்கு ஒரு கூட்ட भागा। ஜனங்கள் आज के दिन कुछ பாவத்தை पीढ़ी के நோக்கி लोग தான் ஓடிக்கொண்டு पाप की இருக்கிறார்கள். और दौड़ रहे हैं, பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு पाप இருக்கிறபடினால की और दौड़ने के कारण தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து கொண்டு परमेश्वर இருக்கிறார்கள். के आशीर्वाद को खो दे रहे हैं। அன்பானவர்களே, हे मेरे प्रियो, ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டு இருக்கிறது. मसीह का आगमन बहुत ही நம்ம निकट ஓட்டத்தை है। ஓடி முடிக்க போகிற हम நேரங்கள் अपने- சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. अपने दौड़ को समाप्त करने का दिन बहुत ही அந்த निकट आया ஓட்டத்தை है। ஓடி முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. हमारा दौड़ को समाप्त करने का दिन என் अधिक निकट ஓட்டங்கள் आया है। பாவத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறேனா, क्या मैं दौड़ में पाप छोड़कर भाग रहा हूँ, அல்லது பாவத்தோடு ஓடிக்கொண்டு या இருக்கிறேனா, पाप के साथ साथ भाग रहा हूँ, அல்லது பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டு या இருக்கிறேனா पाप की ओर देखकर दौड़ रहा என்பதை இந்த हूँ? காலை வேளை சிந்தித்து इसे பாருங்கள். इस सुबह के समय ध्यान சோத்திரம், कीजिए। பாவத்தை விட்டு விலகி ஓடினபடியினால पाप को छोड़कर भागने के कारण யோசேப்பின் வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. यूसुफ के जीवन में उन्नति हुई, யோசேப்பின் வாழ்க்கை यूसुफ के மேன்மைப்படுத்தப்பட்டது. जीवन में श्रेष्ठता हुई, பாவத்தோடு ஓடின சிம்சோன் வாழ்க்கை, पाप के साथ दौड़ा हुआ அவன் सिमशोन வாழ்க்கை का जीवन, உயர்த்தப்படவில்லை. वो उसका जीवन में उन्नति தரிசனங்கள் नहीं हुआ, நிறைவேறவில்லை. दर्शन पूरा नहीं தேவ हुआ, சித்தங்கள் परमेश्वर का நிறைவேறவில்லை. इच्छा पूरा नहीं அவன் हुआ, அழைப்பு उसकी நிறைவேறவில்லை. बुलावा पूरा नहीं எல்லாமே हुआ, सब தாறுமாறாகிவிட்டது. कुछ तितर बितर हो உங்கள் गए हैं। வாழ்க்கையிலே आपके भी நீங்கள் जीवन ஓடுகிற में ஓட்டத்தை आपकी दौड़ जो இன்றைக்கு है சரிப்படுத்திக் वो கொண்டால் ठीक सही कर உங்கள் लोगे, ஓட்டங்கள் आपकी ஓடி दौड़ முடித்த பின்பு दौड़ने के बाद உங்களுக்கென்று வைத்திருக்கிற आपके लिए जो रखा அந்த गया है மகிமையான தேசத்தை उस பெற்றுக்கொள்ள तेजो में முடியும். देश को पालोगे। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் हम सब பண்ணலாமா? परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம். करेंगे। நான் எப்படிப்பட்ட धन्यवाद, ஓட்டத்தை धन्यवाद, ஓடிக்கொண்டு धन्यवाद। இருக்கிறேன்? मैं किस प्रकार का நான் दौड़ दौड़ रहा எப்படிப்பட்ட हूँ, ஓட்டத்தை ஓடிக்கொண்டு मेरा दौड़ இருக்கிறேன் किस प्रकार है, என்பதை நீங்கள் சிந்தித்து इसे अपने பாருங்கள். आप को जांच कर உங்களோடு देखिए। பாவத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா, क्या पाप के साथ அல்லது साथ दौड़ रहे பாவத்தை हो, விட்டு விலகி या ஓடுகிறீர்களா? पाप को छोड़कर भाग உங்கள் रहे ஓட்டம் हो, எப்படி இருக்கிறது? आपकी दौड़ किस प्रकार இன்றைக்கு है, சிந்தித்துக் आज के கொள்ளுங்கள். दिन जांच कर देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் सब பண்ணுவோம். परमेश्वर को धन्यवाद करेंगे। சோத்திரம், சோத்திரம், धन्यवाद, சோத்திரம், धन्यवाद, धन्यवाद, சோத்திரம், धन्यवाद, சோத்திரம். धन्यवाद। ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் दूसरे राजाओं की पुस्तक 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். 20 और 21 पढ़ेंगे। ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் दूसरे राजाओं की पुस्तक 5वां अध्याय 20-21. 20 और 21। ம் 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 நான் அவன் பிறகே ஓடி வாங்குவேன் என்று ம் 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 அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। சோதரன், அவன் वहां சோதரன் पर நாகமான் பிறகே ஓடி नामान के पीछे दौड़ा, சோதரன் நான் ஏதாயிலும் வாங்குவேன் என்று कुछ तो उसे मैं தன் लूंगा கர்த்தருடைய बोलकर ஜீவன் மேல் ஆணையிட்டார். यहोवा के जीवन की शपथ கர்த்தருடைய खाया। பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा होने दो। இரண்டாவதாக दूसरा, தேவனுடைய மனுஷனாயிருக்க எலிசாவினுடைய வேலைக்காரன் परमेश्वर का भक्त एलिशा का सेवक गेजी, கேயாஸ் என சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். गेजी नामक एक व्यक्ति था। சோத்திரம், எலியாவினிடத்திலே இருந்த ஆசீர்வாதத்தை एलिया के पास जो आशीर्वाद था எலிசா
उसे 2 एलिशा மடங்கு நன்மை பெற்றுக்கொண்டார். दुगना रीति से पा लिया। அதே எலிசாவோடு இருந்த கேயாசி वही एलिशा के साथ जो गेहजी था, இவன் 4 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டியவன். ये जो चौगुना आशीर्वाद पाना चाहिए था, ஆனால் परंतु எலிசாவின் இடத்திலே एलिशा से நாகமான் என்று சொல்லப்பட்ட குஷ்டரோகி வருகிறான். एक नामान नाम का कोढ़ी व्यक्ति आता है। அவன் சில காணிக்கையோடு பொருள் வெகுமதியோடு வருகிறான். वो कुछ एक दान लेकर आता है, ஆனால் எலிசா அதை வாங்கவில்லை. परंतु एलिशा ने उसे नहीं அவன் स्वीकारा। முகத்தையும் பார்க்க விரும்பவில்லை. वो उसका चेहरा तक देखना नहीं चाहा। அவன் அப்படியே தன் தேசத்தை திரும்பி போகிறான். वो वैसे अपना देश दौड़कर चला गया। கேயாசி परंतु ये இந்த गेहजी நாகமான் பொருள் மேல ஆசைப்பட்டு नामान की वस्तु पर लालच होकर, தன்னுடைய எஜமான் ஒன்றையும் வாங்கவில்லையே मेरा मालक तो कुछ भी नहीं என்று लिया, ஆதங்கப்பட்டு ऐसे एक ஏதாயிலும் लावली வாங்கி ஆக पाकर வேண்டும் என்று कुछ न कुछ मैं लूंगा இவன் बोलकर அந்த நாகமான் பின்னாடி ஓடுகிறார். उस नामान के पीछे दौड़ा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அதை தொடர்ந்து उसी के எலிசா बाद சொல்றாரு, एलिशा कहता है, அதே அதிகாரத்தில் 26ல வாசிப்பீர்களானா उसी अध्याय के 26वां अध्याय में वचन में ம் 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 அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாகமான் இடத்துல तब नामान से வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி விட்டு जो भी लेना था सब ले लिया, தன் வீட்டிலே வைத்து விட்டு अपने घर पर रख दिया எலிசாட்ட வந்து நிற்கிறார். और आकर एलिशा के पास खड़ा அப்ப है। எலிசா கேட்கிறார், तब एलिशा पूछता है, எங்கிருந்து வரப்பா? तू कहाँ से आता है? அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அவன் சொல்றான், உமது அடியேன் वो कहता है, எங்கும் போகவில்லை. तेरा दास तो कहीं भी नहीं गया। ஆண்டவர் சாத்தான்கிட்ட கேட்டாரு. परमेश्वर ने शैतान से भी पूछा। சாத்தான் தேவசேனையில வந்தபோதோ जब शैतान इस परमेश्वर के पास आया, நீ எங்கிருந்து வருகிறாய்? पूछा तू कहाँ से आता है? அதுக்கு சாத்தான் சொல்றான், शैतान कहता है, நான் பூமி எங்கும் मैं पृथ्वी पर சுற்றி घूमकर திரிந்து கொண்டு. मैं घूम कर आ रहा அந்த हूँ। ஏபுல வாசிக்க நல்லா சொல்றாரு பாருங்க. देखो कितना अच्छे से நான் कहता है, எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். मैं पृथ्वी पर घूम कर टहल कर आ रहा हालेलुया हूँ। हालेलुया हालेलुया हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। அப்ப எலிசா சொல்றாரு, एलिशा कहता அவன் है, கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்குற போது என் மனம் உன்னோடு சொல்லலையா? क्या ये दान लेते समय मेरा मन तेरे साथ ना आया? அன்பானவர்களே, हे प्रियो, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல हमारे आत्मिक दौड़ பண में ஆசை வெறுத்து ஓட வேண்டும். धन दौलत का अब इच्छा न होना பண है, ஆசை வெறுத்து ஓட धन வேண்டும். लोभी से नफरत करना है। சோதரன் தீமோத்தேயுல பரிசுத்த பவுல் எழுதுகிறார், तिमोथियुस के लिए संत पौलुस लिखता சோதரன் है, தீமோத்தேயு பணம் வேணும், तिमोथियुस पैसे की जरूरत तो சோதரன் है, பணம் வேணும். हमारे लिए धन ஆனா अवश्य है, என்ன செய்யக்கூடாதா? परंतु क्या नहीं करना ஆசை வரக்கூடாதா? चाहिए? उस पर अभिलाषा नहीं அந்த होना பண है। ஆசை தான் ये धन लोभी இன்னைக்கு எல்லா தீமைக்கு வேறாக सारी இருக்கிறது. बुराई का जड़ बन जाता है। அல்லேலூயா हालेलुया हालेलुया। हालेलुया। இந்த பண ஆசையினால ये धन लोभी के कारण இன்னைக்கு வாலிப வாழ்க்கை கெட்டு போச்சு. आज जवानी जीवन बिगड़ गई। இந்த பண ஆசையினால ये जवानी के இன்னைக்கு कारण குடும்ப வாழ்க்கை கெட்டு போச்சு. आपका परिवार का जीवन बिगड़ பண गया। ஆசையினால ये धन लोभ के இன்னைக்கு कारण அநேக சபைக்கு கெட்டு आज போச்சு. कई लोगों की कलीसिया भी இந்த बिगड़ பண गई। इस ஆசையினால धन लोभ के அநேக कारण ஊழியங்கள் ஊழியக்காரன் கெட்டு போயிட்டான். कई सेवक और सेवकाई बिगड़ गई हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பணம் தேவை, धन अवश्य உங்க है, குடும்பத்துக்கு பணம் தேவை, आपके परिवार के लिए धन உங்க வாழ்க்கைக்கு अवश्य பணம் है, தேவை. आपके जीवन में धन ஆனா अवश्य அந்த है, ஆசையை வெறுத்து நீ ஓடுவாயா? परंतु उसकी लोभ पर घृणा करोगे। பண ஆசை வெறுத்து நீ ஓட வேண்டும். धन लोभ को घृणा करना है, ஏனென்றால் நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். क्योंकि हमारी जरूरतों को परमेश्वर நம்ம जानता है। தேவைகளை தேவன் தந்திருக்கிறார். हमारी जरूरतों को परमेश्वर ने पूरा சோதரன் किया நமக்கு है। என்னென்ன தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். आपको क्या क्या जरूरत है सब நாம் परमेश्वर சரியா जानता है। ஓடுவோமானா यदि हम सही रास्ते में கர்த்தர் दौड़ेंगे, நிச்சயமாய் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் நடத்த வல்லவராய் परमेश्वर இருக்கிறார். निश्चय सभी कुछ सब समय पर पूरा करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்.
பாருங்கள், आकाश की पक्षियों की ओर ध्यान காட்டு दीजिए, புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். जंगली फूलों की ओर ध्यान அவைகள் दीजिए। உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. वो ना कभी ही बोते हैं ना काटते हैं, அவைகள் பண்டசால் சேர்த்து வைக்கிறதும் और இல்லை. ना कभी भंडार में इकट्ठा करते அவைகளை हैं। போஷிக்கிற தேவன், उन्हें खिलाने वाला அவைகளை परमेश्वर, பராமரிக்க தேவன், उन्हें सुधि लेने वाला அவைகளை பார்க்க परमेश्वर, விசேஷமாய் இருக்கிற நீங்கள் उनसे भी आप जो विशेष உங்களை हो, போஷிக்க மாட்டாரா? क्या आपको वो नहीं खिलाएगा? உங்களை பராமரிக்க क्या மாட்டாரா? वो आपकी सुधि नहीं लेगा? என்று தேவன் போதிக்கிறவரா ऐसा இருக்கிறார். परमेश्वर ஆக उपदेश देता இதெல்லாம் है। சொல்லிட்டு सब कुछ कहने के இந்த बाद உலகத்தில इस दुनिया சோத்திரம், में எல்லாத்தையும் தேடுகிறவன் सब कुछ ढूंढने சோத்திரம், वाला அஞ்ஞானிகள் என்று சொன்னார், कहता है अज्ञानी है, அறிவில்லாதவன் சொன்னார், वो उसे मूढ़ व्यक्ति புத்தி कहा, கெட்டவன் சொன்னார், उसे निर्बुद्धि व्यक्ति புத்தி कहा, இல்லாதவன் சொன்னார். उसे निर्बुद्धि व्यक्ति कहा। அல்லேலூயா. हालेलुया। புத்தி உள்ளவன் जिसके अंदर बुद्धि தேவனுடைய है, ராஜ்யத்தை தேடுவான். वो परमेश्वर के राज्य को புத்தி खोजेगा। உள்ளவன் जो परमेश्वर का தேவனுடைய நீதியை தேடுவான், बुद्धिमान व्यक्ति தேவ परमेश्वर की சித்தத்தை धर्म को தேடுவான், ढूंढेगा, परमेश्वर की इच्छा का தேவ खोज விருப்பத்தை करेगा, தேடுவான். परमेश्वर की चाहत அப்ப को இவையெல்லாம் ढूंढेगा, அவனுக்கு கூட கொடுக்கப்படும். तब उसे ये सब दिया जाएगा। அவனுக்கு தேவையான சகலமும் ஆண்டவர் தருவார். उसका सारी जरूरतों को परमेश्वर पूरा ஆகையால करेगा। மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாரு, கடைசி इसलिए பகுதியிலே. मत्ती पुस्तक की 6वां अध्याय के आखिरी वचन को அப்போ இந்த पढ़िए। நாட்களிலே इन दिनों में நம்முடைய ஓட்டம் हमारी दौड़ பண ஆசையோடு ஓடக்கூடாது. धन लोभ के साथ न रहे। பணம் பணம் ஓட சில பேர் பணம் ஓடிட்டே இருப்பான். कुछ लोग पैसा 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 बोलकर दौड़ते रहते हैं, குடும்பத்தை கைவிட்டுருவா, वो अपने परिवार को छोड़ பணத்தை देंगे, கையில் பிடிச்சிருப்பா, सिर्फ धन को पकड़े रहेंगे, மனைவி பிள்ளை கைவிட்டுருவா. अपना पत्नी और बच्चों को छोड़ देंगे। ஹல்லேலூயா, लेलुया ஹல்லேலூயா, लेलुया ஹல்லேலூயா. लेलुया। ஸ்தோத்திரம். நீங்க எல்லாத்துக்கும் பணம் தான். आज सबके लिए पैसा। நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. आप अच्छी तरह से सोच இன்னைக்கு के வாலிபர் देखिए। வாழ்க்கை வாலிபர் எல்லாம் கெட்டு போயிருக்கிற பணம் தான். आज जवान लोग बिगड़ गए सब ये पैसे के அநேக कारण। குடும்பத்தில் அன்பு கிடையாது, சமாதானம் கிடையாது, आज कई परिवार में शांति नहीं, प्रेम नहीं, ஐக்கியம் கிடையாது, संगति नहीं, எல்லாம் பணத்தை सब கிடைச்சு. सब धन धन पैसा पैसा। हालेलुया। हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। சிந்தித்து பாருங்க, सोच के देखिए, யோசித்து பாருங்க. सोच के देखिए। சோத்து யூதாஸ் கெட்டது எதால? यहूदास कैसा बिगड़ा? யூதாஸ் ஓட்டம் தடைப்பட்டு எதால? यहूदास का दौड़ कहाँ रुका? யூதாஸுக்கு தேவன் ஒரு பெரிய சிங்காசனம் வைத்திருந்தாரே. यहूदास के लिए भी परमेश्वर ने बहुत बड़ा சோத்திரம். सिंहासन அதை रखा था, எப்படி இழந்து போயிட்டான்? परंतु उसने कैसा खो எந்த दिया? பாவத்தால் இழந்து कौन போயிட்டான்? सा पाप किया उसने? சாத்தானை தடை பண்ணா, शैतान ने रोका क्या? சோத்திரம், மனுஷனை தடை பண்ணா, क्या कोई इंसान ने இந்த रोका? பண ஆசை வந்து விட்டது. धन लोभ उसके பண अंदर ஆசை आ வந்து गई। விடனே धन लोभ भी होते அது ही யாரையும் பார்க்காது, वो किसी को नहीं देखा, ஏழையை பார்க்காது, वो कुछ भी नहीं देखेगा, பணக்காரனை பார்க்காது, कोई किसी धनी व्यक्ति को नहीं देखेगा, कोई पढ़ा लिखा व्यक्ति அறிவாளி नहीं देखेगा, பார்க்காது, कोई बुद्धिमान व्यक्ति को பலசாலி नहीं देखेगा, பார்க்காது, कोई गुणशाली को नहीं பெரிய மூத்த देखेगा, விசுவாசின்னு कोई பார்க்காது, ज्येष्ठ எல்லாரும் विश्वासियों को नहीं தள்ளிடும். देखेगा, सब कुछ टुकड़ा देगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? कितने लोग मान रहे हो? हालेलुया। ஹல்லேலூயா வராது. ஹல்லேலூயா, आवाज नहीं आएगा। ஹல்லேலூயா, हालेलुया हालेलुया हालेलुया। हालेलुया। பண ஆசை धन लोभी எல்லாத்தையுமே வேறாயா. सारी बुराइयों का जड़ है। அனனியா சப்ரால பாருங்க, हननिया सपीरा को देखिए, அந்த குடும்பம் கெட்டு போனது எதால? वो परिवार क्यों बिगड़ा? ஆதி விசுவாசி குடும்பங்கள், आदि विश्वासी लोग हैं, விசுவாசத்தில் நின்றவர்கள், आदि विश्वासी में खड़े ஜெபத்திலே थे, நின்றவர்கள், प्रार्थना में खड़े थे, ஒருமனதில் நின்றவர்கள், एक मन में खड़े थे, தேவ சித்தத்தில் நின்றவர்கள், परमेश्वर की इच्छा में खड़े இப்பேற்பட்ட थे। வாழ்க்கையை ऐसा கீழே जीवन தள்ளி விட்டது எது? कौन सा बातें उनको भाट दी? கீழே தள்ளி விட்டது எது? उनको कौन सी बातों ने नीचे गिरा சோத்திரம், दिया? நித்தியத்துக்கு போகாம தடை பண்ணது எது? कौन सी बातें अनंत काल की और சோத்திரம், प्रवेश नहीं பண करने से ஆசை, रोक பண दिया? ஆசையா? धन लोभी, धन பண लोभी, ஆசையா? धन लोभ, பண ஆசை. धन लोभ। இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, आज सोच के देखिए, என் ஓட்டத்தை தடை பண்ணுகிறது, मेरा दौड़ कौन रोक रहा என் है? ஓட்டத்தை தடை பண்ணுகிறது, मेरा दौड़ को कौन இந்த रोक रहा கேயாசி है? ஓட்டத்தை நிறுத்துகிறது, ये दौड़ को किसने रोका இந்த है? கேயாசி ஓட்டத்தை திசை மாறி பண்ணியது. इस कहजी का दौड़ को कौन सी बातें ने ஆசீர்வதிக்கப்பட दुष्ट வேண்டிய किया? கேயாசி, ये जो कहजी சோத்திரம், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய கேயாசி, जो वरदान पाना चाहिए था, ये कहजी எலிசாவின் மேல் இந்த அபிஷேகத்தையும் கிருபைகளும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியவன். एलिशा पर का आशीर्वाद और अभिषेक को जो गेहजी पाना ஆனால் था, அவன் நாகமான் சாபத்தை பெற்றுக்கொண்டான். नामान का श्राप को पा लिया। நாகமானுடைய சோத்து வியாதிகளை பெற்றுக்கொண்டான். नामान की बीमारी को पा लिया। சோத்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज के दिन हमारे भी जीवन में நான் ஓடுகிற ஓட்டத்தில हमारा दौड़, சோத்திரம், நான் பாவத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். क्या मैं पाप को छोड़कर भाग रहा हूँ?
பணத்தை வெறுத்து பண ஆசை வெறுத்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? क्या मैं धन लोभ से छुटकारा पाकर जी रहा நான் हूँ? வீணாக ஓடக்கூடாது, मैं हमें व्यर्थ नहीं दौड़ना விருதாக है। हम ஓடக்கூடாது, व्यर्थ में नहीं दौड़ना நிச்சயமில்லாத है। बिना ஓடக்கூடாது, निश्चय का नहीं சோத்திரம், दौड़ना है। நிச்சயத்தோடு ஓட வேண்டும், निश्चय के साथ दौड़ना है, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட पाने வேண்டும். के लिए दौड़ना है। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में நம்முடைய ஓட்டம் எப்படி हमारा இருக்கிறது? दौड़ किस प्रकार அதான் है? பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற संत போதோ पौलुस इब्रानियों को அவர் लिखता சொல்றாரு, है, எபிரேயர் புத்தகத்தில் வாசிப்போம்னா इब्रानियों के पुस्तक में पढ़ते சோத்திரம் हैं 13ஆம் அதிகாரத்துல 13वां अध्याय में 5ல சொல்லி இருக்கிறார், 5वां वचन में लिखा है, பண ஆசை இருங்கள், இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. तुम्हारा स्वभाव लोभ रहित हो और जो तुम्हारे पास है उसी पर संतोष करो, क्योंकि उसने आप ही कहा है कि मैं तुझे कभी न छोड़ूंगा और न कभी तुझे त्यागूंगा। அல்லேலூயா. हालेलुया। பண ஆசை இல்லாமலா இருங்க. तुम्हारा स्वभाव लोभ रहित हो। பணங்கள் தேவைதான், धन तो अवश्य है, குடும்பத்துக்கு தேவைதான், परिवार में पैसे ஆனால் की जरूरत அதுக்குள்ள है, ஆசை வரக்கூடாது, परंतु उसके ऊपर हमारा लोभ नहीं ஆசை हो, வரக்கூடாது. लोभ न हो। இந்த ஆசைதான் ये लोभ ही அநேக குடும்பங்களை, कई परिवार को, அநேக வாலிப कई பிள்ளைகளை, जवान बच्चों को, அநேக ஊழியங்களை, कई सेवकों को, அநேக ஊழியர்களை कई सेविकाओं को கீழே விழத் தள்ளி नीचे விட்டது. गिरा देता ஓட है, முடியல, दौड़ नहीं पाते ஓட हैं, முடியல. दौड़ नहीं पाते हैं। हालेलुया। हालेलुया। இருக்கிறது போதும். जो है उसी में संतुष्ट அவர் हो। விலக மாட்டாரா? वो वैसे लोग नहीं सुधरेंगे, அவர் விலக மாட்டாரா? वैसा वो नहीं त्यागेगा, கைவிட மாட்டார். वो नहीं छोड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम महिमा हो। சகை பற்றி அறிந்திருக்கிறோம். जक्कई के बारे में हम जानते அந்த हैं। எரிகோ பட்டணத்திலே उस एरिगो शहर में அவன் ஒரு ஐஸ்வர்யவான், वो एक धनी व्यक्ति था, அவன் ஒரு தலைவன். वो एक सरदार था। இப்படிப்பட்டவனா இருந்தும் கூட ऐसा होने पर भी அநேக ஆஸ்தி உள்ளவன் தான், कई धन संपत्ति அநேக थे, ஆஸ்தி உள்ளவனா कई இருந்தாலும் धन संपत्ति होने पर அவன் भी சுகமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். वो सुख विलास से जी ஆனால் रहा இயேசுவை था। அறிந்தபோது, यीशु को जानने के बाद, இயேசுவை அறிந்தபோதோ, यीशु को जानने के இயேசு बाद, தன் வாழ்க்கையில வந்தபோதோ यीशु उसके जीवन में आने அவன் के बाद எல்லாவற்றையும் தள்ளிவிட்டான். वो सब कुछ ठुकरा दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் क्यों? இயேசு மட்டும் எனக்கு போதும், क्योंकि सिर्फ यीशु मेरे लिए என் पर्याप्त ஆஸ்தியை है। பாதி ஏழைக்கு தந்துடுறேன், मैं अपना सारा दौलत आधा- आधा मीदी- गरीबों को दे देता हूँ, மீதி உள்ளத जो बचेगा எங்கெங்க ஏமாத்தினோ उसे जहाँ जहाँ मैंने அங்கெல்லாம் फंसाया நான் 4 மடங்கு திருப்பி தந்தேன். उसे चौगुना फेर देता हूँ। ஏனால் இயேசு மட்டும் எனக்கு मुझे போதும். सिर्फ यीशु अवश्य है। இயேசுவை அறிந்திருக்கிறேன் நான், हम भी जो यीशु को जानते ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் हैं, जो நான், हमने उद्धार पाया है, வேறு जो பிரிக்கப்பட்டிருக்கிறேன் हम நான். अलग किए गए हैं, இன்றைக்கு நான் எந்த ஓட்டத்தோடு आज के ஓடிக்கொண்டிருக்கிறேன்? दिन हम किस दौड़ में दौड़ रहे हैं? பண ஆசை வெறுத்து क्या ஓடிக்கொண்டிருக்கிறேன். हम धन लोभ रहित हैं? அல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல इब्रानियों की पुस्तक 11वां अध्याय में 24 இருந்து வாசிக்கிற போதோ 24 से हम पढ़ते அப்போ हैं, மோசே விசுவாசத்திலே வளர்ந்த போது मूसा जब विश्वास में बड़ा हुआ, சோத்திரம், அவன் எல்லாவற்றையும் வெறுத்தான் பாருங்க. वो सब कुछ इनकार किया, சோத்திரம், சுகபோக வாழ்க்கை வெறுத்தான். वो सुख विलास जीवन को சோத்திரம், इनकार किया, உலக சிற்றின்பங்களை வெறுத்தான். दुनिया की सुख विलास से घृणा எல்லா किया, ஆசைகளை வெறுத்து सब कुछ घृणा அந்த करके பரம கானானை கண்டு விட்டான். और स्वर्गीय कनान को देख அந்த लिया, பரம தேசத்தை கண்டு स्वर्गीय देश को देखकर எல்லாவற்றையும் வெறுத்து ஓடினான் பாருங்க. सब कुछ टुकरा कर दौड़ा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த நாட்களிலே इन दिनों में வளர்ந்திருக்கிறோமே, हम भी जो बड़े விசுவாசத்தில் हैं, வளர்ந்திருக்கிறோமே, विश्वास में बड़े ரட்சிப்பிலே हैं, வளர்ந்திருக்கிறோமே, उद्धार में बड़े வசனத்திலே हैं, வளர்ந்திருக்கிறோமே, वचन में बड़े हैं, உபதேசத்திலே उपदेश வளர்ந்திருக்கிறோமே. में बड़े हैं, அப்ப நான் எந்த ஆசை வெறுத்து இருக்கிறேன்? मैं कौन सी अभिलाषा को घृणा किया நான் हूँ? பண ஆசை வெறுத்து ஓடுகிற போது जब हम धन लोभ रहित கர்த்தர் रहेंगे, உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த आपके लिए ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर जो राज्य रखा है उसे पालेंगे। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? सब परमेश्वर को धन्यवाद சோதரன் करेंगे। சோதரன் சோதரன் धन्यवाद, சோதரன் धन्यवाद, சோதரன் சோதரன் धन्यवाद, धन्यवाद। அல்லேலூயா. हालेलुया। சோதரன் பிலிப்பியர் புத்தகத்திலே फिलिपियों की पुस्तक சோத்திரம் 3ஆம் அதிகாரம் 3रा अध्याय சோத்திரம் 12 இருந்து வாசிப்போமானா 12 से पढ़ेंगे। ம் 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 பின்னானவைகளை மறந்து முன்னானவளை நாடி போதும் ஆசைந்தில
அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த பவுல் சொல்றாரு, संत पौलुस कहता है, நான் முன்னோக்கி ஓடுகிறேன், मैं आगे की बातों की ओर बढ़ते हुए பின்னானவர்களை மறந்து पीछे की बातों को நான் भूलकर முன்னோக்கி ஓடுகிறேன். आगे की बातों की ओर दौड़ रहा நான் हूँ। எதற்காக मैं பிடிக்கப்பட்டேனோ, जिसके लिए पकड़ा गया நான் हूँ, எதற்காக मैं அழைக்கப்பட்டேனோ, जिस लिए बुलाया गया அதை நான் हूँ, பெற்றுக்கொள்ளும்படி, उसी को पाने के அதை लिए, நான் பெற்றுக்கொள்ளும்படியாக उसी को पाने के लिए நான் பின்னோக்கி ஓடல, मैं पीछे की ओर नहीं भाग रहा நான் हूँ, முன்னோக்கி मैं ஓடுகிறேன். आगे की ओर दौड़ रहा हूँ। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். की पवित्र नाम महिमा हो। அப்போ இந்த நாட்களிலே इन दिनों में நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது? हमारा दौड़ किस प्रकार है? யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினார், यूसुफ पाप को छोड़कर भागा। சோத்திரம். இந்த கேயாசிய பணத்தோடு ஓடினான், பண ஆசை விட்டு விட்டு ஓடவில்லை. ये गेहजी लोभ के साथ दौड़ा, लोभ को छोड़कर नहीं அப்ப दौड़ा। என்னுடைய ஓட்டங்கள் इसका मतलब हमारी பாவத்தை दौड़ வெறுத்து ஓடுகிற ஓட்டமா இருக்க வேண்டும். पाप से त्याग कर दौड़ने वाली दौड़ என்னுடைய हो। ஓட்டங்கள் मेरा दौड़ பண ஆசை வெறுத்து ஓடுகிற ஓட்டமா இருக்க வேண்டும். लोभ से घृणा किया हुआ दौड़ हो। சோத்திரம். மூன்றாவது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், तीसरा संत पौलुस कहता என்னுடைய है, ஓட்டம் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. मेरा दौड़ आगे की बातों की ओर दौड़ रहा சோத்திரம். है। நான் முன்னோக்கி ஓட வேண்டும். हमें आगे की ओर दौड़ना है। ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, हर दिन हमारे आत्मिक जीवन சோத்திரம், में, உலக வாழ்க்கையில दुनिया की जीवन நான் में முன்னோக்கி செல்ல வேண்டும். आगे की ओर बढ़ते जाना है। எதற்காக தேவனை ரட்சித்திருக்கிறார்? क्यों परमेश्वर ने हमें उद्धार किया எதற்காக है? தேவன் அபிஷேகம் பண்ணி क्यों இருக்கிறார்? परमेश्वर ने हमें अभिषेक எதற்காக किया தேவனை है? தெரிந்து கொண்டார்? क्यों परमेश्वर ने हमें चुन लिया அதை है? நோக்கி நோக்கி ஓடணுமா? इसे देख देख कर आगे बढ़ते அப்ப जाना இந்த है। நாளிலே इसलिए इन दिनों என் में ரட்சிப்பு வீணாக போக கூடாது. हमारा उद्धार व्यर्थ न हो, உங்கள் மேல் இந்த அபிஷேகம் வீணாக போக आपके கூடாது. ऊपर का अभिषेक व्यर्थ न हो, சோத்திரம். உங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைகள் வீணா போக आपके ऊपर கூடாது. रखा हुआ करुणा व्यर्थ न हो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा ஆகையால் हो। இந்த நாட்களிலே इसलिए इन दिनों உங்கள் में வாழ்க்கை முன்னேற வேண்டும். आपका जीवन आगे बढ़ते जाना முன்னேறி है, போய்கிட்டே இருக்க வேண்டும். आगे बढ़ते जाना இந்த है। ரட்சிப்பு தந்தது எதற்காக? उद्धार परमेश्वर ने आपको क्यों சோத்திரம். दिया? இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் ये उद्धार को पाए हुए இந்த हम ரட்சிப்பை எத்தனை பேருக்கு அறிவித்து इस இருக்கிறோம்? उद्धार के बारे में कितने लोगों को இந்த हमने ரட்சிப்பை बताया எத்தனை பேருக்கு है? நாம் சொல்லி இருக்கிறோம்? इस उद्धार के विषय कितने लोगों को அபிஷேகம் बताया பண்ணப்பட்ட है? நாம் अभिषेक पाए हुए இந்த हम அபிஷேகம் எத்தனைக்கு பயனுள்ளதா कितने இருக்கிறது? लोगों के लिए अभिषेक उपयोगी சோத்திரம். है? எத்தனை பேருக்கு அபிஷேகம் பயன்படுகிறது? कितने लोगों के लिए अभिषेक उपयोगी சோத்திரம். है? கிருபை பெற்று இருக்கிற நாம் हम जो अनुग्रह இந்த पाए கிருபை हैं, எத்தனை பேருக்கு ये பயனுள்ளதா अनुग्रह இருக்கிறது? कितने लोगों के लिए उपयोगी அப்போ है? நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन நாம் में ஒவ்வொரு நாளும் முன்னேறி போய்கிட்டே हम இருக்கணும். प्रतिदिन आगे बढ़ते जाना நான் है, பின்னானவைகளை மறந்து पीछे की बातों को भूल பின்னான कर, வாழ்க்கை விட்டு விலகி पीछे की बातों को भूल நான் कर முன்னே போயிட்டே இருக்கேன். आगे बढ़ते जाना கிருபை है। மேல கிருபை அடைந்து போய்கிட்டே இருக்கேன். अनुग्रह पर अनुग्रह पाते देव जा सुत्र रहा देव सुत्र हूँ। अடைந்து போய்கிட்டே परमेश्वर இருக்கேன். की इच्छा इच्छा बोलकर जा பரிசுத்த மேல் रहा பரிசுத்தம் அடைந்து हूँ। போய்கிட்டே पवित्रता இருக்கேன். पर पवित्रता में बढ़ते जा அப்ப रहा இந்த हूँ। நாட்களிலே ऐसे पर इन दिनों में ஆவிக்குரிய வாழ்க்கையிலே हमारे आत्मिक நான் जीवन ரட்சிக்கப்பட்டு में मैं उद्धार இத்தனை पाकर நாட்கள் ஆகுது, इतनी दिन இத்தனை बीत ஆண்டுகள் गए, ஆகுது, इतने साल நான் बीत गए, எப்படி முன்னேறி मैं இருக்கிறேன்? कैसा बढ़ गया நான் எதை हूँ, நோக்கி முன்னேறி मैं போய் किसे கொண்டிருக்கிறேன்? देखकर बढ़ रहा हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम महिमा हो। சோத்திரம். லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் लूत की पत्नी का स्मरण என்று करो। அழகா தேவன் சொல்லி இருக்கிறார். कितनी अच्छी तरह से कहा है। ஏன் லோத்தின் மனைவி நினைத்துக் கொண்டு சொன்னார்? क्यों लूत की पत्नी को स्मरण करने के தேசம் लिए அழிவில் कहा? தப்பித்துக் கொள்ள வேண்டும், क्योंकि देश को नाश से தேசத்தை விட்டு बचाना है வெளியே வான்னு तो சொன்னாரு. देश से बाहर निकल करके कहा, கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. उसका हाथ पकड़कर ஆனா खींचा। லோத்து மனைவிக்கோ परंतु लूत की அந்த சோதோமை पत्नी விட மனசு இல்ல. उस सदोम को छोड़ने की इच्छा नहीं சோதம் हुई। திரும்பி பார்க்காத, सदोम को पीछे मुड़ के திரும்பி मत பார்க்காத. दे, पीछे मुड़ के मत சோதரம் दे, திரும்பி பார்க்காத पीछे मुड़ के मत என்று दे, முன்னாடி போத்துட்டு போ. तू सिर्फ आगे உன் देखते ஜீவன் जा। தப்ப முன்னாடி ஓடு. तेरा जीवन आगे से देखने दो। உன் ஜீவன் தப்ப முன்னாடி तू ஓடி போ. अपने जीवन को बचाने के लिए ரட்சிப்பு दौड़ते நிறைவேற जा। பிரயாசப்படு. उद्धार को रक्षा करने का प्रयास அபிஷேகம் कर। இழந்து போய் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள अभिषेक பிரயாசப்படு. को बने रहने में प्रयास கிருபை कर। இழந்து போய் கிருபை காத்துக்கொள்ள பிரயாசப்படு. अनुग्रह को खो न देने से प्रयास இதற்காக कर। முன்னாடி ஓடின்னு சொல்றாரு. इसलिए आगे दौड़ते ஆனா இந்த रहे। லோத்து மனைவிக்கோ परंतु ये लूत அந்த की पत्नी சோதோமை விட மனசு இல்ல. इस सदोम को छोड़ने की इच्छा नहीं हुई। அங்க நல்ல வீடு கட்டி இருக்கா, वहाँ अच्छा घर बना कर रखा நல்ல है, நிலத்தை வாங்கி போட்டு இருக்கா, वहाँ अच्छा जमीन रखा நல்ல है, விளைச்சல் விளைஞ்சு இருக்குது, अच्छा खेती हो रही நல்ல है, வீடு நல்ல சொத்து நிறைய இருக்கு. अच्छा धन दौलत भी இதை है। விட்டு போக மனசு இல்ல इसे அவளுக்கு. छोड़ के जाने की इच्छा
इच्छा அப்படி नहीं हो லைட்டா रही திரும்பி है, பார்த்தாயா? इसलिए वो पीछे मुड़कर திரும்பி பார்த்த देखी, போதும் पीछे जब मुड़कर எல்லாம் அப்படியே देखी மாறி போச்சு. वैसी बदल गया, உப்புத்தூணாய் மாறி एक விட்டார். मीट का पुतली बन हालेलुया, गई। हालेलुया, हालेलुया। அநேக தேவ பிள்ளைகள் आज कई परमेश्वर के लोग சோதர இன்னைக்கு வாழ்க்கையை சும்மாதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. अपना जीवन ऐसे ही दौड़ रहे हैं கால் மட்டும் தான் இஸ்ரேல் மக்களுக்கு கால் மட்டும் தான் முன்னாடி போச்சு கானான் நோக்கி. जैसा इजराइल लोगों के लिए सिर्फ पैर आगे बढ़ते गया, இருதயம் எண்ணமெல்லாம் சோதர எகிப்து நோக்கி தான் இருந்தது. परंतु उसका मन पूरा मिस्र देश में था। அந்த வெள்ளரிக்காய் மேல சோதர ஞாபகம் வந்ததா, सब उनको वो काकड़ी याद आता था, குமுட்டிக்காய் மேல ஞாபகம் வந்ததா, सब वो दूधी पर याद आता था, எல்லாம் அது மேல திரும்பி போச்சியா. सब उनका ध्यान இன்னைக்கு वहीं पर अनेक था। கிறிஸ்தவ வாழ்க்கை आज कई मसीह लोगों का முன்னோக்கி जीवन போகலையா, आगे नहीं बढ़ இன்னைக்கு रहा ரட்சிப்பு है। கெட்டு போய் आज के இருக்கிறது. दिन उद्धार बिगड़ गया அபிஷேகத்தை இழந்து है, இருக்கிறார்கள், अभिषेक को खो दिया கிருபையை இழந்து है, இருக்கிறார்கள், अनुग्रह को खो வாழ்க்கையில दिया है, பாதுகாக்க முடியல, जीवन में आगे बढ़ नहीं ரட்சிப்பை பாதுகாக்க पाते, முடியல, उद्धार की रक्षा नहीं कर கிருபையை पाते, பாதுகாக்க முடியல, अपना अनुग्रह को அபிஷேகத்தை उद्धार नहीं कर பாதுகாக்க முடியல, पाते, कोई रक्षा नहीं कर எல்லாம் இன்னைக்கு இழந்து पाते, கொண்டு सब இருக்கிறார்கள். कुछ खो दिए हैं। ஆகையினால इसलिए உங்க வாழ்க்கை முன்னேற முடியல. आपका जीवन आगे ஏன் बढ़ नहीं ரட்சிப்பு पा रहा கெட்டு போச்சு, है, आपका उद्धार ரட்சிப்பு बिगड़ गया இல்ல, है, उद्धार नहीं है, கிருபை இல்ல, अनुग्रह नहीं கிருபை எங்க है, போயிட்டு, अनुग्रह बिगड़ गया அபிஷேகம் है, இங்க போயிட்டு, उद्धार भी बिगड़ ஆகையால गया है, முன்னேற போகல, इसलिए आगे नहीं बढ़ पा கிருபையில வளர रहे, முடியல, अनुग्रह में बढ़ नहीं ஜெபம் पा रहे வளரல, हो, प्रार्थना नहीं बढ़ பரிசுத்த रहा வளரல, है, पवित्रता में नहीं தேவ बढ़ சித்த रहे हो, வளரல, परमेश्वर की इच्छा में ஆவிக்குரிய नहीं बढ़ வாழ்க்கை रहे வளரல. हो, आत्मिक जीवन में नहीं बढ़ रहे हो। ஹல்லேலூயா, हालेलुया, हालेलुया, हालेलुया। உங்கள் ஓட்டங்கள் आपकी दौड़ சோத்திரம் பாவத்தை வெறுத்து ஓடுகிறதா இருக்க வேண்டும். पाप को छोड़कर भागना உங்கள் है, ஓட்டங்கள் आपकी दौड़ பண ஆசை வெறுத்து ஓடுகிறதா இருக்க வேண்டும். लोभ से घृणा करते உங்கள் हुए दौड़ना ஓட்டங்கள் है, आपकी दौड़ உங்க வாழ்க்கையில ஜீவித்திலே आपकी जीवन சோத்திரம் में முன்னோக்கி ஓடுகிற आगे இருக்குமானால் देखते हुए இயேசு दौड़ना है। வருகிற போதோ यीशु के आते समय உங்களுக்கென்று வைத்திருக்கிற परमेश्वर आपके அந்த लिए जो रखा கிரீடங்களை है பெற்றுக்கொள்ள முடியும். उस मुकुट को पाने के लिए हालेलुया, 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 ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? सब परमेश्वर को கரங்களை धन्यवाद வைத்து, करेंगे। ஆண்டவரே என் धन्यवाद, ஓட்டம் எப்படி இருக்கிறது, धन्यवाद, என் ஓட்டம் धन्यवाद। எப்படி இருக்கிறது, मेरा दौड़ कैसा பாவத்தை है, வெறுத்து ஓடுகிறேனா, क्या मैं पाप को छोड़कर பண ஆசை भाग रहा வெறுத்து हूँ, ஓடுகிறேனா, क्या मैं लोभ से घृणा முன்னோக்கி करते हुए भाग रहा ஓடுகிறேனா, हूँ, क्या आगे देखते हुए சோத்திரம் भाग கொஞ்சம் रहा நினைத்து हूँ। எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? हम सब परमेश्वर எல்லாம் को கொஞ்சம் धन्यवाद கரத்தை ஸ்தோத்திரம் करेंगे, பண்ணுவோம். हम सब धन्यवाद करेंगे, சோத்திரம் 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 धन्यवाद, சோத்திரம் சோத்திரம் धन्यवाद, சோத்திரம் धन्यवाद, धन्यवाद। ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன், எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன், இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக நன்றியுடன் நான் ஓடுகிறேன், இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியோடு நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, 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 அல்லேலூயா அல்லேலூயா.
சோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் पहले कुरिन्थियों की पुस्तक 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 24வது வசனத்தை வாசிக்கிற போது 24वां वचन पढ़ेंगे. சோத்திரம். அங்கே போதும் போதும். அல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். तुम इनाम पाने के लिए दौड़ो. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम महिमा हो. சோத்திரம். நமக்கு நியமிக்கப்பட்ட சோத்திரம் ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். हमारे लिए जो नियुक्त किया गया दौड़ में धीरज से அந்த दौड़ना है. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓட उस வேண்டும். राज्य को पा लेने के लिए दौड़ना அந்த है. பரம கானானை பெற்றுக்கொள்ளும்படி ஓட उस வேண்டும். स्वर्ग के कनान को पा लेने के लिए दौड़ना அந்த है. ராஜ்யத்தையும் பரமகானை பெற்றுக்கொள்ள ஓடும் என்னானால் उस राज्य को पाने के लिए यदि दौड़ेंगे, அப்ப என்னுடைய ஓட்டங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதா இருக்க வேண்டும். हमारा दौड़ पाप को छोड़कर भागने वाली दौड़ பண हो, ஆசை விட்டு விலகி ஓடுகிறா இருக்க लोभ வேண்டும். से दूर रहने वाली दौड़ हो, என் வாழ்க்கையை முன்னோக்கி ஓடுகிறா இருக்க வேண்டும். हमारी दौड़ आगे की ओर दौड़ने वाली दौड़ हो. அதே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், वही संत पौलुस कहता है, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. आप पाने के लिए दौड़ो. அல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அதே தொடர்ந்து 25ல வாசிப்போமானா उसे 25 में हम पढ़ते हैं, சோத்திரம் 26ல வாசிக்கிற போதோ 24 में நான் पढ़ते हैं, நிச்சயம் இல்லாதவனாக ஓடே. मैं निश्चय के बिना नहीं நான் दौड़ता, நிச்சயத்தோடு ஓடுகிறேன். मैं निश्चय के साथ दौड़ता நான் हूँ, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன். मैं उस मुकुट को पा लूंगा. தான் 2 தீமோத்தேயு சொல்றாரு. इसलिए दूसरा சோத்திரம். तीमुथियुस में 4:7 कहा है, வாசிக்கிற போதோ चौथा अध्याय நான் में, ஓட்டத்தை मैं अपनी ஓடி दौड़ முடித்தேன். पूरा कर चुका हूँ, ஓட்டத்தை ஓடி முடித்தேன். मैं अपना दौड़ पूरा कर கர்த்தர் लिया எனக்கு हूँ. இந்த கிரீடத்தை मेरे வைத்திருக்கிறார். लिए परमेश्वर मुकुट கிரீடத்தை रखा है, பெற்றுக்கொண்டேன். मैं उसे पा लिया हूँ, அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டேன். मैं उसके महत्वता को அப்ப पा लिया இன்றைக்கு हूँ. நம்முடைய ஓட்டங்கள் आज के दिन हमारी சோத்திரம் दौड़ பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் ஓட வேண்டும். पाने वाला दौड़ हो. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சோத்திரம். அதான் யோபு சொன்னா, इसलिए अय्यूब ने कहा, நான் போகிற வழியை, मेरी रास्ता, நான் ஓடுகிற ஓட்டத்தை, मेरी दौड़ को, நான் போகிற பாதையை मैं जिस रास्ते में கர்த்தர் चलता அறிவார். हूँ उसे परमेश्वर அவர் என் जानता வாழ்க்கையை है. ரூபகரம் பண்ணுவார். परमेश्वर मेरे सब बातों को எனக்கு जानता வேண்டியதை है. கர்த்தர் मेरा தருவார். जो जरूरत है उसे எனக்கு परमेश्वर வேண்டியதை देता நான் है. பெற்றுக்கொள்வேன். मेरा जो जरूरत है उसे मैं அவர் परमेश्वर से நிச்சயத்தோடு पालूंगा, ஓடுகிறாரு. क्योंकि वो लक्ष्य के साथ दौड़ता பெற்றுக்கொள்ளத்தக்கதாக है, ஓடுகிறாரு. पाने के लिए दौड़ता है. அப்ப இன்றைக்கு என் வாழ்க்கையில आज के दिन हमारे சோத்திரம். जीवन எல்லாரும் में ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். ஓடாத. सब लोग दौड़ते हैं, इसलिए मैं भी दौड़ रहा हूँ. உங்களுக்கென்று ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். आपके लिए परमेश्वर ने एक मुकुट रखा உங்களுக்கென்று ஒரு है, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். आपके लिए परमेश्वर ने एक आशीर्वाद உங்களுக்கு रखा நன்மை है, வைத்திருக்கிறார். आपके लिए एक भलाई रखा அதை है. பெற்றுக்கொள்ளும்படி ஓடு. उसे पाने के लिए दौड़ो, அதை பெற்றுக்கொள்ளும்படி ஓடு. उसे पाने के लिए दौड़ो. ஆகியனால இந்த நாட்களிலே इसलिए इन दिनों சோத்திரம், में உங்கள் ஓட்டங்கள் எதையும் தடுக்க கூடாது. आपकी दौड़ किसी भी बात को न रोके, எதையும் தடுக்க கூடாது. किसी भी बात को न रोके. வலதுபுறம் சாஞ்சிராத, दाहिने और मत मूड, இடதுபுறம் சாஞ்சிராத. बाएं और मत मूड. சோத்திரம். வலதுபுறம் சாய்கள் சூழ்நிலை உருவாகும். दाएं और मुड़ने वाली परिस्थिति சோத்திரம். होगी, இடதுபுறம் சாயிற சூழ்நிலை बाएं और உருவாகும். मुड़ने वाली परिस्थिति होगी. சில நாட்கள் உன் கால்கள் சறுக்கும். कभी ऐसा भी होगा कि तुम्हारा पैर சோத்திரம். फिसलता உன் होगा, கால்கள் சறுக்கி விடும். तुम्हारा पैर फिसलेगा. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, इसलिए भजनकार என் दाऊद क्या கால்கள் कहता சறுக்கிற है, போதோ, जब मेरा पैर என் फिसलने கால்கள் लगा, ஓட தடுமாறுகிற போது, जब मेरा पैर दौड़ नहीं சோத்திரம், நான் पाया, ஓடுகிற ஓட்டத்தை கால் சறுக்கும். दौड़ते समय पैर फिसलेगा, சின்ன சின்ன கல்லு வந்துரும். छोटी छोटी सी पत्थर निकल जाएगी, மாம்சம் என்கிற கல் வந்துரும். शारीरिक रूप की पत्थर आ जाएगा, உலகம் என்கிற கல் வந்துரும். दुनिया रूपी पत्थर आ जाएगा, சோத்திரம். சின்ன சின்ன கல் வந்துரும். छोटी छोटी पत्थर आ जाएगी. சோத்திரம். உலகத்தை பார்த்து சின்ன கல் வந்து சறுக்கிடும். दुनिया को देखते हुए छोटी सी पत्थर आपको அந்த फिसला கல் देगी. சறுக்கிற போது உன் ஓட்டம் தடுமாறிடும். जब आपका पैर फिसलेगा तो दौड़ में थोड़ी நீ हड़बड़ाहट होगी, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள जो முடியாது. पाना है उसे पा नहीं நீ सकोगे, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள जो முடியாது. आशीर्वाद पाना है उसे पा नहीं सकोगे, நீ இழந்து போவாய். जो उसे तुम खो ஆகினால் दोगे. கால்கள் தடுமாறுகிற போதோ, इसलिए जब तुम्हारा पैर हिलने அவருடைய கிருபை என்னை लगे, தாங்கினது. उसका अनुग्रह मुझे கிருபை என்னை संभाला, தாங்கினது. उसका अनुग्रह मुझे கிருபை என்னை संभाला, தாங்கி பிடிச்சிட்டு, उसका अनुग्रह मुझे கிருபை संभाल என்னை தாங்கி लिया, பிடிச்சிட்டு, उसका अनुग्रह मुझे நீ संभाल ஓடுகிற ஓட்டத்தை लिया. பெற்றுக்கொள்ள ஓடணும். तुम्हारा दौड़ पाने के लिए हो. சோத்திரம். அதே தாவீது சொல்றாரு, वही दाऊद कहता என் है, இருதயத்திலே मेरे हृदय என் में, வாழ்க்கையிலே मेरे जीवन வசனத்தை में வைத்து
வைத்திருந்தபடியினாலே, मैं वचन को रखा था கர்த்தருடைய வசனத்தை इसलिए, मैं வைத்திருந்தபடியினாலே परमेश्वर का वचन को என் रखा था நடைகள் इसलिए, பிசகவில்லை, मेरा என் चाल ஓட்டம் चलन नहीं மாறல, गिरा, मेरा दौड़ नहीं என் फिसला, நடைகள் மாறல, मेरे दौड़ में कोई बदलाव எத்தனையோ नहीं கற்கள் हुआ, வந்தது, कितने ही बिगड़ எத்தனையோ आई, மலைகள் வந்தது, कितने ही पहाड़ எத்தனையோ आए, மனுஷன் வந்தார்கள், कितने ही इंसान என் आए, ஓட்டங்கள் மாறும்படி, लेकिन मेरे दौड़ को என் बिगाड़ने நடை के மாறும்படி लिए, வந்தது, मेरे चाल चलन को ஆனால் बिगाड़ने என் के நடைகள் लिए, மாறல, लेकिन फिर भी मेरा நான் चाल चलन नहीं பெற்றுக்கொள்ளும்படி बिगड़ा, ஓடுகிறேன், मैं पाने के लिए दौड़ रहा பெற்றுக்கொள்ளும்படி हूँ, ஓடுகிறேன், मैं पाने के लिए दौड़ रहा அதே हूँ। தாவீது வாழ்க்கையில பார்க்கிற போது, वही दाऊद के जीवन में देखते ஒன்று हैं, நாளாகம புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை கடைசியில பார்க்கிற போது, पहले इतिहास के आखिरी अध्याय में அவன் தீர்க்காயுசு உள்ளவன், वो दीर्घायु व्यक्ति, ஐஸ்வர்யம் वो உள்ளவன், धनी व्यक्ति, அவன் மகிமை वो உள்ளவன், महिमा में व्यक्ति, மகிமை குறைந்து போகவில்லை, उसकी महिमा कम न हुई। எப்போ சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, जिस दिन से सामुएल அப்போ अभिषेक இறங்கின किया, அதே அபிஷேகம், उस दिन उतरा हुआ அப்ப अभिषेक, இறங்கின அதே उस மகிமை दिन उतरा हुआ அவரை वही விட்டு तेज மாறவில்லை, उसमें से नहीं கடைசி निकला, வரைக்கும் आखिरी சோத்திரம், அந்த तक மகிமை கூட இருந்தது, उसका तेज उसी के சோத்திரம், संग रहा, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் मैं जीवन भर நன்மைகள் குறையவில்லை, भलाई नहीं घटी, கிருபைகள் குறையவில்லை, करुणा नहीं घटी, சோத்திரம், மரணம் வந்தது, मृत्यु आई, சோதனை வந்தது, परीक्षा आई, வேதனை வந்தது, वेदना आई, இருள் வந்தது, अंधियारा ஆனால் आई, கர்த்தர் கூட लेकिन இருந்தார், परमेश्वर यहोवा கர்த்தர் मेरे கூட संग இருந்தார், रहा, यहोवा கர்த்தர் मेरे பட்சத்தில் संग रहा, இருந்தார், यहोवा मेरे கர்த்தர் पक्ष में रहा, விலகவில்லை, भाई परमेश्वर கர்த்தர் कभी नहीं छोड़ा, कभी கர்த்தர் नहीं त्यागा, விலகவில்லை, कभी नहीं கர்த்தர் छोड़ा, என்னோடு கூட இருந்தார், परमेश्वर यहोवा मेरे संग மரணத்தின் रहा, பள்ளத்தாக்கில் வந்தபோது, मृत्यु की तराई में இருளின் भी, பள்ளத்தாக்கில் வந்தபோது, अंधियारा की ஒரு तराई சோதனை में भी, வந்தபோது, परीक्षा ஒரு आने பிரச்சனை पर भी, வந்தபோது, समस्या பாடுகள் आने पर வந்தபோது, भी, बोझ எல்லா आने पर भी, சூழ்நிலையிலும் सभी கர்த்தர் परिस्थिति கூட में இருந்தார், यहोवा என் संग வாழ்க்கை रहा, மாறவில்லை, मेरा जीवन என் नहीं ஜீவியங்கள் बदला, மாறவில்லை, मेरा जीवन नहीं बदला, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக पाने के लिए, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். पाने जैसा दौड़ो। தாவீது ஆணித்தரமாய் சொல்றார், दाऊद बड़े ही स्पष्ट கிருபை रूप से ஒரு कहता நாளும் है, விலகவில்லை, मेरा परमेश्वर की करुणा नहीं हटा। 66 சங்கீத கடைசியில் சொல்றாரு, 65 भजन संगीता के आखिरी में कहता है, 66 சங்கீத கடைசியில் வாசித்து பார்க்கிற போது, भजन संगीता के आखिरी கிருபை में देखते என்னை हैं, விட்டு தள்ளல, परमेश्वर की करुणा मुझसे नहीं கிருபை टुकराया गया, விலகல, परमेश्वर की करुणा मुझसे दूर नहीं ஓடினே हुआ। இருந்ததுயா. हालेलुया। ஓடின பெற்றுக்கொள்ளத்தக்கத ஓடினாரே. क्योंकि वो पाने के लिए दौड़ा। உங்க வாழ்க்கையிலே நீங்க எப்படி आप ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? अपने जीवन में कैसे दौड़ रहे உங்க हो? ஓட்டம் எப்படி आपकी இருக்கு? दौड़ किस प्रकार है? உங்க ஓட்டங்கள் எப்படி आपका காணப்படுது? दौड़ किस प्रकार है? உங்க ஓட்டங்கள் பெற்றுக்கொள்ளதாக ஓடி முடியுதா? आपका दौड़ क्या पाने के लिए है? இங்கே உங்க ஓட்டங்கள் தடுமாறிக்கொண்டு कहाँ आपकी दौड़ रुकी गई है? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. पाने के लिए दौड़ो, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. पाने के लिए दौड़ो। உங்களுக்கு ஒரு மகிமையின் கிடைத்து आपके लिए வைத்திருக்கிறார். परमेश्वर तेजो में உங்க मुकुट மகிமையின் रखा है, ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். महिमा में राज्य को रखा மகிமையின் है, தேசத்தை महिमा வைத்திருக்கிறார். में देश को रखा அந்த है, தேசத்தை उस देश को பெற்றுக்கொள்ளத்தக்கதாக पाने ஓடுங்கள். के लिए दौड़ो। சோத சேவா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். स्तिफनास भी हमारे जैसे एक बोझ भरा हुआ अनेक व्यक्ति है। निंदेகள் वंदाल, कई निंदा आने पर अनेक भी, अवमानங்கள் कई वंदाल, अपमान आने पर अनेक भी, शोधனை कई वंदाल, परीक्षाएं आने पर தனக்கு भी வைத்திருக்கிற अपने लिए रखा அந்த हुआ ஆசீர்வாதத்தை उस आशीर्वाद को பெற்றுக்கொள்ளும்படி ஓடினார். पाने के लिए दौड़ा, பெற்றுக்கொள்ளும்படி ஓடினார். पाने के लिए दौड़ा। இன்றைக்கு உங்கள் ஓட்டம் எப்படி आपकी இருக்கிறது? दौड़ किस प्रकार है? சோத்திரம், பாவத்தை வெறுத்து ஓடுகிற ஓட்டமா இருக்கிறது. क्या आप पाप को छोड़कर दौड़ रहे हो? பண ஆசை வெறுத்து ஓடுகிற ஓட்டமா क्या இருக்கிறது. धन लोभ से घृणा करते हुए முன்னோக்கி दौड़ रहे ஓடுகிற हो? ஓட்டமா இருக்கிறதா? क्या परमेश्वर के और சோத்திரம், लक्षण देते हुए உங்கள் दौड़ रहे வாழ்க்கையிலே हो? பெற்றுக்கொள்வேன் पाने के लिए क्या அந்த मैं पा लूंगा? நம்பிக்கையோடு ஓட்ட ஓடுகிறீர்களா? इस भरोसा के साथ दौड़ रहे हो? இன்றைக்கு உங்கள் ஓட்டத்தை आज के சரிப்படுத்திக் दिन கொள்ளுங்கள். अपनी दौड़ को सुधार लो। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே परमेश्वर आपके ஏதோ जीवन ஒரு में மாற்றத்தை செய்ய कुछ तो போகிறார். एक बदलावट करना ஏதோ चाहता ஒரு है। மாற்றத்தை செய்ய आपके போகிறார். जीवन में एक बदलावट உங்கள் लाना ஓட்டத்தை चाहता சரிப்படுத்திக் है। கொள்ளுங்கள். आपकी दौड़ को सुधार உங்கள் लो, ஓட்டத்தை சீர்படுத்திக் आपकी கொள்ளுங்கள். दौड़ को सुधार लो। சீர்படுத்தி ஓடுகிற போதும், सुधार कर दौड़ते செப்பனிட்டு समय, ஓடுகிற போதும், उसे सही करते இந்த दौड़ते 6வது समय, மாதத்திலே इस 6वें महीने உங்கள் குடும்ப में வாழ்க்கையிலே, आपके पारिवारिक உங்கள் ஆவிக்குரிய जीवन, வாழ்க்கையிலே आपके आत्मिक கர்த்தர் ஒரு जीवन, பெரிய மாற்றத்தை தர परमेश्वर வல்லவராக बहुत बड़ा இருக்கிறார். परिवर्तन கர்த்தர் ஒரு लाएगा, பெரிய மாற்றத்தை தர बहुत बड़ा வல்லவராக परिवर्तन இருக்கிறார். लाएगा। இப்போது இருக்கிற மாதிரி अब இருப்பதில்லை. जो है वैसा இப்ப नहीं, இருக்கிற மாதிரி आप இருப்பதில்லை. जैसा हो உங்கள் वैसा ஆவிக்குரிய नहीं, வாழ்க்கை மாற்றங்கள் आपका வரும். आत्मिक जीवन में உங்கள் குடும்ப परिवर्तन வாழ்க்கை होगी, மாற்றங்கள் आपके வரும். पारिवारिक நீங்கள் जीवन में கையிட்டு செய்கிற परिवर्तन சகலவற்றிலும் होगी, आपके மாற்றங்கள் सभी வரும். कामों में परिवर्तन होगी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर का உண்டாகட்டும். पवित्र नाम ही मानो। ஸ்தோத்திரம். அது அடுத்ததாக उसका अगला ஸ்தோத்திரம் 5வதாக பார்ப்போமானா, 5वां में देखते हैं ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆதியாகம புஸ்தகத்திலே उत्पत्ति की पुस्तक ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரத்திலே 19वां अध्याय ஸ்தோத்திரம் 17 வாசிப்போமானா, 17 वचन पढ़ते हैं। ஸ்தோத்திரம் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நில்லாதே.
போதும். அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया ஸ்தோத்திரம். अपना प्राण लेकर भाग जा, पीछे की ओर न थकना और तराई भर में न ठहरना, उस पहाड़ पर भाग जाना, नहीं तो तू भी भस्म हो जाएगा। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். இந்த லோத்துவையும் इस लूत को, லோத்து குடும்பத்தையும் लूत के परिवार को சோதோம் குமார பட்டணம் அழிய போகிறது. सदोम कोमरा देश नष्ट होने वाला है। இந்த ஜனங்களுக்கு சொல்லி வெளிவர மனசு இல்ல. उन लोगों को बोलने पर भी बाहर निकलने की इच्छा नहीं हो ஆண்டவரே रही என்ன है। செஞ்சாரா? तब परमेश्वर ने क्या किया? கையை பிடிச்சு இழுத்து उनका हाथ पकड़कर உன் खींचा ஜீவன் தப்ப ஓடிப்போ. और कहा अपना प्राण लेकर भाग जा। அல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஓட்டம் हमारा दौड़ ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை பெற ஓடணும். अनंत जीवन पाने के लिए दौड़ना है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया। நித்திய ஜீவனுக்காக ஓடணும். अनंत जीवन पाने के लिए दौड़ना है। ஸ்தோத்திரம். லோத்து குடும்பத்தை கையை பிடிச்சு இழுத்து வெளியே ஓடுறாரு. लूत के परिवार को हाथ खींचकर बाहर लाया। உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. अपना प्राण लेकर भाग जा। இங்க இருந்த உன் ஜீவன் அழிந்து போகும். यहाँ रहोगे तो तुम्हारा प्राण नष्ट हो நித்திய जाएगा। ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. अनंत जीवन को नहीं पाओगे। ஆகையால் ஜீவன் தப்ப ஓடிப்போ. इसलिए अपना प्राण बचाकर भाग जा। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम நம்முடைய महिमा हो। ஓட்டம் आपकी दौड़ பண ஆசை நின்று விட கூடாது. धन लोभ में नहीं होना है। பாவத்தை நின்று விட கூடாது. पाप में नहीं रुकना है। முன்னோக்கி ஓடி அதை நின்று விட கூடாது. आगे बढ़ते नहीं बढ़ते हुए नहीं रुकना है। எனக்கு பெற்றுக்கொள்ள அந்த நிச்சயம் இருக்கு, அதோ நின்று விட கூடாது. नहीं पाने की निश्चयता में नहीं रुकना है। நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். अनंत जीवन पाने के लिए दौड़ना है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்ப இருக்கிற ஜீவன் இந்த பூமியோட முடிஞ்சிடும். आपका जीवन इसी पृथ्वी ஸ்தோத்திரம். में समाप्त हो இயேசு जाएगी। வந்தாலும் परंतु यीशु के आने மரணம் पर சந்தித்தாலும் मृत्यु होने पर ஸ்தோத்திரம் भी நாம் இயேசுவோடு நித்திய காலமாய் வாழ हम வேண்டும். यीशु के साथ युगानुयुग जीवन ஸ்தோத்திரம். बिताना है। நித்திய காலமாய் இயேசுவோடு ஜீவிக்க வேண்டும். युगानुयुग यीशु के संग जीना அந்த है। நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும். उस अनंत जीवन को पाने के लिए அந்த दौड़ना है। நித்திய ஜீவனை அடையும்படி ஓடணும். उस अनंत जीवन को पाने के लिए दौड़ना है। हालेलुया। हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை परमेश्वर உண்டாகட்டும். का पवित्र नाम महिमा हो। ஆதாம் அந்த நித்திய ஜீவனை இழந்து விட்டான். आदम ने अनंत जीवन को खो ஸ்தோத்திரம். दिया। ஒரு கனியை பார்த்தா एक फल देखा, அந்த கனி மேல் ஆசைப்பட்டு उस फल पर इच्छा இது हुई। கனிதான் என் வாழ்க்கை, एक फल ही मेरा இந்த கனிதான் என் जीवन, உலகம், ये फल ही मेरा இந்த கனிதான் दुनिया, ஜீவியம். ये फल ही मेरा அந்த जीवन। கனியோடு வாழ்க்கை முடிந்து விட்டதையா? उस फल में ही उसका जीवन அதே समाप्त हो போல गया। உலகம் என்கிற கனி, उसी तरह ये मोह नामक வேலை फल, என்கிற கனி, ये नौकरी रूपी குடும்பம் என்கிற फल, கனி, परिवार रूपी फल, ஸ்தோத்திரம், வியாபாரம் என்கிற கனி, व्यापार रूपी फल, இதோடு வாழ்க்கை முடிந்து கூடாது. इसी में समाप्त नहीं இதற்கு होना பிறகு है। ஒரு வாழ்க்கை இருக்கிறது. इसके बाद भी இதற்கு जीवन பிறகு है। நித்திய ஜீவ வாழ்க்கை इसके இருக்கிறது. बाद भी अनंत काल का இந்த உலக जीवन வாழ்க்கை है। கண்ணீர் கவலை இருக்கிறது. इस दुनिया में நிந்தைகள் आंसू है, அவமானம் निष्ठा है, இருக்கிறது. निंदा है, अपमान வியாதி है, வறுமை இருக்கிறது. बीमारी और क्लेश है। அந்த நித்திய ஜீவனிலே लेकिन अनंत जीवन में நித்தியமாய் இயேசுவோடு யுகமாய் வாழ போகிறோம். युगानुकाल युग यीशु के युगमाय संग वाला रहेंगे। पगड़ो। युगानुकाल அந்த यीशु नित्य के जीवन संग பெறும்படி रहेंगे। வாழ उस வேண்டும்। अनंत जीवन को पाने அந்த के लिए நித்திய दौड़ना ஜீவனை है। பெற்றுக்கொள்ளும்படி उस வாழ अनंत வேண்டும். जीवन को पाने के लिए दौड़ना ஒரு है। ஆதாம் வாழ்க்கை एक आदम का ஒரு கனியோடு जीवन முடிஞ்சு एक போய்விட்டது. फल में समाप्त हो அதே போல गया। குடும்பத்தோடு முடியக்கூடாது. उसी तरह परिवार में नहीं समाप्त होना குடும்பத்தோடு है। முடியக்கூடாது. परिवार में समाप्त नहीं உலகத்தோடு होना है। முடியக்கூடாது. दुनिया में समाप्त ஒரு नहीं होना வேலையோடு है। முடியக்கூடாது. आपकी नौकरी में ஒரு समाप्त नहीं होना படிப்போடு है। முடியக்கூடாது. आपकी पढ़ाई में ஒரு समाप्त नहीं வியாபாரத்தோடு होना है। முடியக்கூடாது. आपके व्यापार में உன் नहीं வாழ்க்கை समाप्त होना நித்தியமாய் है। இயேசுவோடு आपका வாழ जीवन வேண்டும். अनंत काल உன் வாழ்க்கை நித்தியமாய் இயேசுவோடு ஜீவிக்க வேண்டும். अनंत काल युगानुयुग यीशु के संग रहना है। அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள उस अनंत जीवन को पाने के लिए मूसा நித்தியமான பாவ சொந்தத்தை வெறுத்து தள்ளிட்டார். अनित्य पाप के संसार को இந்த ठुकराया। பார்வோன் வீட்டிலே இருந்தா, इस पापी घर में रहेंगे। பார்வோனின் குமாரத்தின் மகனா இருந்தா, फिरौन का बेटा कहलाऊंगा। யோதின் பார்வோன் இளவரசனா வாழ்ந்தா, फिरौन का लिए राजपुत्र रहूंगा। நித்திய ஜீவனை அடைய முடியாது. अनंत जीवन नहीं पा நான் நித்திய सकूंगा। தேசத்தில் வாழ मैं முடியாது. अनंत देश में नहीं நான் रह सकूंगा। நித்தியத்தில் வாழ முடியாது. मैं अनंत में प्रवेश नहीं कर ஆகையால் இனி வருகிற पाऊंगा। பலன் மேல் நோக்கமானா, इसका पूरा मकसद परम அந்த நித்திய राज्य ஜீவன் மேல் उस நோக்கமானா, अनंत जीवन उसका ஆகையாலே मकसद था। எல்லாத்தையும் வெறுத்தாயா. सब कुछ उसने ठुकराया। அநித்தியமான பாவத்தை வெறுத்தான். अनित्य पाप को அநித்தியமான ठुकराया। பாவ சந்தோஷத்தை अनित्य வெறுத்தான். पाप के आनंद को அநித்தியமான ठुकराया। பேர் புகழை अनित्य வெறுத்தான். नाम प्रशंसा को எல்லாவற்றையும் ठुकराया। வெறுத்து सब कुछ அந்த ठुकरा நித்திய कर ஜீவனை படி अनंत जीवन पाने के लिए ஆனா दौड़ा। ஆதாமோ लेकिन आदम சின்ன ஒரு பழம்,
छोटा सा फल, சின்ன ஒரு கனியா एक छोटा सा फल, வாழ்க்கை அதோடு முடிந்து उसका விட்டது. जीवन उसी में समाप्त हो गया। வாழ்க்கை குடும்பத்தோடு उसका முடியக்கூடாது, आपका भी जीवन परिवार में समाप्त குடும்பத்தோடு नहीं होना முடியக்கூடாது, है, परिवार में समाप्त नहीं होना ஒரு है, வேலையோடு एक முடியக்கூடாது, नौकरी में समाप्त और नहीं होना பணத்தோடு है, முடியக்கூடாது, एक धन में नहीं வியாபாரத்தோடு समाप्त होना है, முடியக்கூடாது, एक व्यापार में नहीं समाप्त ஸ்தோத்திரம், होना है, வாழ்க்கையில பிசினஸோடு आपका முடியக்கூடாது. जीवन एक बिजनेस में समाप्त நீ नहीं होना है, கர்த்தரோடு நித்திய காலமாய் परंतु வாழ வேண்டும். यहोवा के साथ अनंत अनंत नित्य काल काल जीवन में काल समाप्त வேண்டும். होना है, अनंत अनंत काल ஆனா तक जीना லோத்தின் है। மனைவியோ लेकिन लूत की சோதோமோடு पत्नी முடிஞ்சிட்டு सदोम कुमरा में समाप्त हो சோதோம் நின்னு கொண்டு गई, இருக்கிறார். सदोम कुमरा में खड़ी சோதோம் है, விட்டு தாண்ட முடியல, सदोम कुमरा की बात नहीं அங்கே दिखाई நின்னு கொண்டு दी, இருக்கிறார், अब वहीं पर खड़ी है, உப்புத்துணா நின்று கொண்டு இருக்கிறார். ईंट का पुतली बन உங்க வாழ்க்கை இந்த गई, உலகத்தோடு तुम्हारा முடியக்கூடாது. जीवन दुनिया में இந்த समाप्त नहीं உலகத்தை होना புஜித்து है, விட்டு தொடர்ந்து इस இயேசுவோடு இருக்க दुनिया को வேண்டும். छोड़ने के बाद यीशु के साथ जारी हालेलुया। होना है। हालेलुया। அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு इसलिए संत पौलुस பிலிப்பியர் कहता புத்தகத்திலே, है फिलिपियों की पुस्तक சோதரம், में, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலை அடைய வேண்டும். यीशु मसीह के पुनरुत्थान के रूप को धारण करना சோதரம், है, மரணத்துக்குள்ளாகி மரணத்துக்குள்ளே நான் கடந்து சென்று मृत्यु के अंदर मृत्यु में प्रवेश நான் அந்த करके சாயலை அடைய வேண்டும். मैं भी उसी के रूप को धारण कर உயிர்த்தெழுந்த लेना சாயலை है, அடைய வேண்டும். पुनरुत्थान के रूप को धारण कर அதற்காக लेना है। इसलिए லாபமாயிருந்தது जो भी लाभ है, பேரு புகழ जो भी नाम प्रशंसा है, जो भी पदवी है, தூக்கி வீசிட்டாரு. सब कुछ उठाकर அந்த फेंक दिया। நித்திய ஜீவனை ये பெற்றுக்கொள்ள, अनंत जीवन को அந்த पाने நித்திய के लिए, ஜீவனுக்காக, उस अनंत जीवन को நித்திய पाने के ஜீவனை लिए, उस பெற்றுக்கொள்வதற்காக अनंत जीवन को पाने के எல்லாவற்றை लिए தள்ளிட்டு सब ஓடினாரே. कुछ ठुकरा कर भागा। சோதரம், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ये दुनिया निरंतर नहीं நாம் है। எண்ணிக் கொண்டிருக்கிற மேன்மையான காரியம் நிரந்தரம் हम அல்ல. यहाँ पर बैठ के जो श्रेष्ठ बातों को சோதரம், ढूंढ रहे हैं, நாம் ये निरंतर கட்டிக் नहीं கொண்டிருக்கிற है। வீடு நிரந்தரமானது हमने जो बनाया அல்ல. हुआ घर निरंतर नहीं சோதரம், है। நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் நிரந்தரமானது हमने அல்ல. जो जमा किया धन दौलत எதுவும் निरंतर நம்மோடு नहीं வருவது है। இல்ல. कुछ भी हमारे साथ नहीं சோதரம், आने वाला है। நித்திய ஜீவனை பெற்றவளா இருக்க अनंत வேண்டும். जीवन को पाते हुए நித்திய जीना ஜீவனை है। தரிசனமுள்ளவளா இருக்க अनंत जीवन வேண்டும். का दर्शन அங்கதான் पाना है। நித்தியமா இயேசுவோடு வாழ अनंत जीवन போகிறோம். का यीशु आने वाला है। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हो? சோதரம், हालेलुया। சோதரம், அந்த நித்திய ஜீவனுக்கு எத்தனை பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? कितने लोग अनंत जीवन को पाने के लिए दौड़ रहे हैं? ஹalleluya, हालेलुया। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆகையாலே உங்கள் ஓட்டம் आपकी दौड़ சோதரம் பாவத்தோடு நின்று விடக்கூடாது, पाप में रुक नहीं जाना है, பணாசோடு நின்று விடக்கூடாது, धन लोभ में रुक नहीं जाना है, முன்னோக்கி நின்று விடக்கூடாது, कहीं और देखकर रुक नहीं जाना சோதரம் है, பெற்றுக்கொண்டே நிச்சயம் அதோட விட்டு விடாதா, पाया बोलकर रुक नहीं जाना சோதரம் है, நித்திய ஜீவனை அடையும்படி अनंत जीवन को पाने के लिए दौड़ना हालेलुया। है। हालेलुया। ஹalleluya. हालेलुया। சோதரம் ஒரு வசனத்தை வாசித்து एक ஜெபிப்போம். वचन पढ़ के प्रार्थना சோதரம் करेंगे। லூக்காவின் புத்தகத்துல लूका सुसमाचार சோதரம் की पुस्तक 19ஆம் அதிகாரம் 19वां अध्याय சோதரம் 3-4 வசனங்களை 3 और 4 வாசிப்போம். पढ़ेंगे। ஹalleluya. देखना चाहता था कि वह कौन सा है, परंतु इसी कारण देख न सकता था क्योंकि वह नाटा था। ஹalleluya. हालेलुया। சகை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். हम जक्कई के बारे में अच्छी तरह से எரிகோ जानते हैं। பட்டணத்திலே ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷன், एरिहो नगर में रहने वाला एक व्यक्ति அவர் था। தலைவன், वो एक सरदार சோதரம் था, ஒரு ஐஸ்வர்யவான், वो एक धनी व्यक्ति था, சோதரம் ஒரு அரசாங்க அதிகாரி. वो एक शासन का அப்போ अधिकारी था। இயேசு பத்தி கேள்விப்பட்டிருக்கான். वो यीशु के बारे में सुना। அப்ப எதிர்பாராத சூழ்நிலை எரிகோக்கு வருகிறார். वो एक दिन यीशु एरिगो में आया। அப்ப எரிகோ வருவது கேள்விப்பட்ட போதும் जब उसने सुना कि यीशु एरिगो சோதரம் की ओर आ रहा है, சொல்றான் எப்படிப்பட்டவரோ तो वो देखना चाहता था कि वो என்று कैसा பார்க்க है। उसे देखने वगै के लिए தேடினான். वो देखना चाहा, அவனுக்கு ஒரு ரஸ்தாவும் கிடைக்கல. उसको कोई रास्ता नहीं मिला। ஹalleluya. हालेलुया। உடனே என்ன செஞ்சானா इसलिए பாருங்க, उसने क्या किया, சோதரம் முன்னாக ஓடி देखने के लिए आगे அவரை दौड़ा, பார்க்கும்படி ஒரு மரத்தின் மேல் ஏறி. उसे देखने के लिए गुलर के पेड़ पर चढ़ गया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஓட்டம் हमारी दौड़ பாவத்தை வெறுத்து ஓடணும். पाप को छोड़कर भागना நம்முடைய है। ஓட்டம் हमारी दौड़ பணாசை வெறுத்து ஓடணும். धन लोभ को छोड़कर நம்முடைய भागना है। ஓட்டம் हमारी दौड़ முன்னோக்கி ஓட பின்னோக்கி போயிட்டே இருக்க கூடாது. आगे की ओर बढ़ते जाना है। மனுஷனை பார்த்து விசாரிச்சு பார்த்து பின்னோக்கி போக கூடாது. इंसान को देखकर विश्वासी को यीशु देखकर बात पीछे मुन्नाडी नहीं போயிட்டே देखना இருக்கணும். है। यीशु की ओर देखकर आगे நம்முடைய दौड़ते ஓட்டம் जाना है। हमारी दौड़ பெற்றுக்கொள்ளதாக ஓடணும். पाने के लिए दौड़ना है। எல்லாரும் போறாங்க, எல்லாரும் வாரேன், सब लोग जा रहे हैं, सब लोग आ रहे हैं, அந்த கணக்குல போக கூடாது. ये हिसाब में नहीं दौड़ना है। சோதரம் உனக்கு ஆண்டு வைத்திரு கிழித்து ஆசத்தை பெற்றுக்கொள்ளதாக ஓடணும். परमेश्वर ने जो रखा है उस आशीर्वाद को पाने के लिए दौड़ना அதோட நின்று விடாத है। நித்திய उसी में न ஜீவனை रुकते हुए நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதாக ஓடணும். अनंत जीवन को पाने के लिए रोड दौड़ना है। சகை ஓடுறாரு. यहाँ पर जकई दौड़ता சோதரம் है। எப்படி ஓடுறாரா? क्या क्यों दौड़ता है?
இயேசுவை यीशु பார்க்க को ஓடுகிறார். देखने के लिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் யாரை பார்க்க ஓடணும்? हम किसे देखने के लिए दौड़ना है? யாரை பார்க்க ஓடணும்? किसे देखने के लिए दौड़ना है? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தினால் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தினால் சேர்ந்தால் போதும், போதால் போதே. அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதே. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதே. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதே. வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஆமென். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதே. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதே. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதே. முத்திடம் சுட்டப்பட்ட பட்ட தலையை பார்த்தேன். பொன்னிடம் சூடி நானே புகழ்ந்திடுவேன். முத்திடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொன்னிடம் சூடி நானே புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். 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 அல்லேலூயா. அன்பானவர்களே, हालेलुया। சோத்திரம். நாம் மரித்தாலும் हम मरने पर भी இயேசு வந்தாலும் यीशु आएंगे तो நாம் யாரை பார்க்க हम ஓடணும்? किसे देखने के लिए दौड़ना है? இயேசு. यीशु को देखने के लिए। சோத்திரம். இயேசுவை பார்க்கணும். यीशु को என் देखना நேசர் எப்ப है। வருவா? मेरा यीशु प्रिय कब என் आएगा? நேசர் எப்ப வருவா? मेरा प्रिय कब என் आएगा? மணவாளன் எப்ப வருவா? मेरा दूल्हा कब आएगा? சோத்திரம். அவரை பார்க்க उसे देखने के ஓடணையா? लिए दौड़ना है। நம்ம ஓட்டமெல்லாம் தான் கடைசி ஓட்டம். हमारा दौड़ आखिरी दौड़ है। வாசிக்கப்பட்ட செஞ்சு சொல்லப்பட்டது, पढ़ा हुआ भजन संगीता में लिखा கடைசி गया சொல்லப்பட்டு है। இருக்குது. आखिरी में लिखा நான் எந்த है சாயலா மாறணும்? मैं कौन से स्वरूप में होना है? அவருடைய उसके அவருடைய சாயல். उसके स्वरूप। அதான் யோவான்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. वही यूहन्ना में लिखा இப்போ गया है। நாம் 3ஆம் அதிகாரத்துல யோகன்னா இப்போ நாம் 3 अध्याय। தேவனுடைய अब मैं பிள்ளைகளாய் இருக்கிறோம். परमेश्वर के बच्चे இனி हैं। எப்படி இருப்போம் என்று परंतु अब कैसे இன்னும் होंगे अभी வெளிப்படவில்லை. तक प्रकट नहीं किया ஆனா गया है। ஒன்று, लेकिन एक அவர் बात, எப்படி இருக்கிறாரோ वो के जैसा நாமும் है அப்படி இருப்போம். वैसा हम भी रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அப்படி हालेलुया। நம்ம ஓட்டம் हमारी दौड़ சோத்து பாவத்தோடு நின்று விடக்கூடாது. पाप में रुक नहीं जाना பணத்தோடு நின்று है, விடக்கூடாது. धन में रुक नहीं जाना முன்னோக்கி ஓடி है, நின்று கூடாது. आगे बढ़ते ஏதோ हुए नहीं रुकने கடைசியில் जाना ஓடி है, ஓடி நின்று விடக்கூடாது. जो आखिरी में जाकर रुक नहीं நித்திய
ஜீவனை जाना வர है, எனக்கு நீங்க ஓடிட்டு अनंत இருக்காதே. जीवन पाने के लिए நான் दौड़ते रहना கர்த்தரை है, காண வேண்டும். मुझे यीशु को என் देखना நேசரை है, காண வேண்டும். अपने प्रिय को எனக்கு देखना है, ஜீவனை தந்த தேவனை मेरे பார்க்க लिए வேண்டும். जीवन छोड़ा हुआ परमेश्वर को அவரை देखना காண है, வேணும். उसे देखना है। ஹalleluya. हालेलुया, हालेलुया। நம்முடைய ஓட்டம் இயேசுவை நான் हमारा दौड़ यीशु को அவருடைய देखने சாயலாய் के लिए, மாறணுமே. उसके स्वरूप से அவருடைய तृप्त होना சாயலாய் है, மாறணுமே. उसके स्वरूप में बदलना சாயலாய் மாறிய நான் है, அவரை उसके பார்க்க स्वरूप में வேண்டும். बदल कर उसे देखना அன்பானவர்களே, है। உங்கள் हे ஓட்டங்கள் प्रियो, எப்படி இருக்கிறது? आपकी दौड़ किस प्रकार கொஞ்ச है? நேரம் சிந்திக்கலாமா? थोड़ी सोच कर देखिए। உங்களுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ये वचन आपके जीवन में भले ही ஒப்பு बात किया கொடுப்பீங்களா? हो, आप अपने आप को அப்படியே समर्पण சொத்து ஒப்பு कीजिए, கொடுப்போமா? अपने आप को அப்படியே समर्पण கொஞ்ச நேரம் कीजिए, முழங்கால் படிடலாமா? अपने घुटने में ஆண்டவரே, இந்த आइए। நாட்களிலே इन दिनों में என் ஓட்டங்களை मेरा दौड़ உலக பிரகாரமாக दुनिया की रीति 5 से மாதங்களா ஓடி 5 महीने तक मैंने बीत 6 लिया, மாதத்திலே 6वें महीने 8 நாள் ஓட में, इस செய்திருக்கிறேன். 8वें दिन में, ஆனா அந்த 5 மாதங்களே इस 5वें எத்தனையோ महीने கஷ்டங்கள் में நஷ்டங்கள் कितने வந்தாலும் कष्ट नष्ट என்னை आने ஓடி पर வர भी செய்திருக்கிறீர். आपके लिए दौड़ने के लिए ஆனால் समाप्त ஆவிக்குரிய किया है வாழ்க்கையிலே प्रभु। परमेश्वर आत्मिक दौड़ जीवन என் ஓட்டங்கள் எப்படி में प्रभु இருக்கிறது? मेरा दौड़ किस प्रकार பாவத்தை வெறுத்து ஓடி है? मैं क्या இருக்கிறேனா? पाप को टुकरा कर மனஆசை दौड़ता வெறுத்து हूँ? ஓடி क्या मैं இருக்கிறேனா? धनलोभ से रहित முன்னோக்கி होकर ஓடி दौड़ा हूँ? இருக்கிறேனா? क्या मैं आगे दौड़ कर दौड़ता பெற்றுக்கொள்ளத்தக்கதாக हूँ? ஓடி क्या मैं இருக்கிறேனா? पाने के लिए दौड़ रहा நித்திய हूँ? ஜீவனுக்காக क्या मैं ஓடி अनंत இருக்கிறேனா? जीवन को पाया இயேசுவை காண हूँ? வேண்டும் क्या என்ற मैं ஓட்டம் यीशु ஓடி को இருக்கிறேனா? देखने के लिए दौड़ रहा हूँ? உங்கள் ஓட்டத்தை आपका ஆராய்ந்து दौड़ को பாருங்க. जांच कर சோத்து देखिए, நிச்சயத்தோடு ஓடுங்க. निश्चय के साथ அப்படியே दौड़िए। கொஞ்ச நேரம் சோத்து ஜெபிக்கலாமா? सबको ये சோத்து धन्यवाद ஆண்டவர் बोलकर ஒருவரே प्रार्थना உணர்த்தியிருந்தா, करेंगे। परमेश्वर ने आपसे கர்த்தர் बातें किया உணர்த்தியிருந்தா, हो, यदि परमेश्वर ने आपसे உங்களோடு बातें किया ஆண்டு हो, உணர்த்தியிருந்தா, यदि आपसे बातें किया சோத்திரம் हो, இடைப்பட்டு இருந்தா यदि आपसे बातें அப்படியே किया हो, இடைப்பட்டு மட்டும் அப்படியே கொஞ்சம் முழங்கால் நின்று तो वैसे ही घुटने में खड़े रह கொஞ்ச நேரம் அப்படியே के ஜெபிக்கலாமா? थोड़ी देर प्रार्थना ஆண்டவரே, करेंगे, என் प्रार्थना ஓட்டங்கள் करेंगे। எப்படி இருக்கிறது? मेरा दौड़ किस ஆண்டவரே, प्रकार என் है? ஓட்டங்கள் தடுமாறி விட்டுச்சு. मेरा दौड़ यहाँ ஆண்டவரே, वहाँ என் तितर ஓட்டங்கள் बितर தடுமாறி हुआ है। இருக்கிறது. मेरा दौड़ डगमगाया हुआ है சோத்திரம் प्रभु जी। சோத்திரம் சோத்திரம் हालेलुया। அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? थोड़ी என் देर के ஓட்டங்கள் लिए हम சரிபடுத்த प्रार्थना ஆண்டவரே. करेंगे। प्रभु जी, मेरा சோத்திரம் दौड़ சோத்திரம் सुधार दीजिए சோத்திரம் प्रभु। சோத்திரம் சோத்திரம் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் ஜெபிங்க. हालेलुया। थोड़ी देर சோத்திரம் प्रार्थना சோத்திரம் करेंगे, சோத்திரம் प्रार्थना சோத்திரம் करेंगे, प्रार्थना praise the करेंगे। Lord praise the Lord praise the Lord praise the Lord. நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு அவரை நோக்கி ஓடுங்க. हमारे लिए नियुक्त किया हुआ சோத்திரம். दौड़ को उसे உங்கள் देखकर ஓட்டங்கள் धीरज வீணா से போக दौड़ो। கூடாது. अब हमारा व्यर्थ न होना है दौड़। சோத்திரம். பாவத்தை வெறுத்து ஓடுங்க. पाप को பண ஆசை छोड़कर வெறுத்து भागो, ஓடுங்க. धन लोभ से சோத்திரம். रहित होकर दौड़ो, முன்னோக்கி ஓடுங்க. आगे देखकर दौड़ो, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக पाने ஓடுங்க. के लिए दौड़ो, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி अनंत ஓடுங்க. जीवन को पाने के लिए दौड़ो, சோத்திரம். அவரை காண வேண்டும் என்று यीशु को ஓடுங்க. देखने के लिए சோத்திரம். दौड़ो। கொஞ்ச நேரம் இருதயத்தை தாழ்த்துங்க. अपने मन को समर्पण இருதயத்தை करो, தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. अपने मन को नम्र கொஞ்ச நேரம் करो, நல்லா சத்தத்தை வைத்து अपनी ஜெபிங்க. आवाज को ऊंचा உங்கள் ஓட்டங்கள் कीजिए। நின்று விடக்கூடாது. आपका दौड़ समाप्त உங்கள் नहीं ஓட்டங்கள் होना है, தடுமாறக்கூடாது. आपका दौड़ रुक नहीं உங்கள் जाना ஓட்டங்கள் வேறு வழியா है, போக आपका கூடாது. दौड़ किसी और இயேசுவை जगह पर காண नहीं होना வேண்டும். है, यीशु को देखना நித்திய ஜீவனை है, பெற்றுக்கொள்ள अनंत வேண்டும். जीवन को पा அதை लेना நோக்கி है, ஓடுகிறா இருக்கட்டும். आगे बढ़ते हुए जाना Hallelujah, है। hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. தகப்பனே, சோத்திரன் சோத்திரன் சோத்திரன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய்
உமக்கு நன்றி ஹalleluya வல்ல பிதாவே உமக்கு நன்றி ஹalleluya ஹalleluya இயேசு ராஜா உமக்கு நன்றி ஹalleluya ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசு ராஜா உமக்கு நன்றி ஹalleluya 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 தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोग ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கென்று நியமித்த பாதையிலே हर एक जो हमारे लिए नियुक्त किए गए दौड़ में நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் हम दौड़ रहे हैं நாம் ஓடுகிற ஓட்டம் हमारा दौड़ பவுல் சொன்னது போல जैसे पौलुस ने कहा ஓட்டத்தை முடித்து दौड़ के समाप्त किया விசுவாசத்தை காத்துக்கொண்டே நின்று சொன்னது विश्वास போல का रक्षा किया நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயத்தோடு முடிக்க इस வேண்டும் दौड़ को जयवंत रीति से समाप्त करना है ஆனபடி நாளை இந்த பூமியிலே நாம் ஓடுகிற ஓட்டம் इसलिए पृथ्वी में हम जो दौड़ रहे हैं பொறுமையான ஓட்டமாய் இருக்கு ये दौड़ धीरज से रहे கர்த்தர் நமக்கு ஒரு பொறுமையாய் ஓட परमेश्वर धीरज से दौड़ने के लिए ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியாக हमें परमेश्वर अनुग्रह देने के लिए தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे ஸ்தோத்திர 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 धन्यवाद நாம் ஓடுகிற ஓட்டத்திலே हमारी दौड़ நம்மை மேற்கொள்ளும்படியாக हम पर प्रबल होने के लिए எத்தனை பாவங்கள் வந்தாலே कितनी भी पाप आए பாவத்தை எல்லாம் விலக்கி ஓட पाप को टुकराते हुए जीते हुए பாவத்துக்கு விலகி ஓட पाप को छोड़कर भागने के लिए கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब ஸ்தோத்திர परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद நாம் ஓடுகிற ஓட்டத்திலே हमारा दौड़ இச்சை அடக்கத்தோடு ஓட अभिलाषाओं को रोकते हुए दौड़ने के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர करेंगे ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர நாம் ஓடுகிறதான இந்த ஓட்டத்திலே हमारा दौड़ जो है தேவனுடைய பிள்ளைகள் நம் பண ஆசை இல்லாதவர்களாய் ஓட लोभ रहित जीकर जीने के लिए எல்லாவற்றையும் வெறுத்து सब कुछ त्याग कर பண ஆசை இல்லாதவர்களாய் ஓட बिना धन लोभ के जीने के கர்த்தர் लिए நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே हमारी ये दौड़ நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற பந்தய பொருளை हमारे பெற்றுக்கொள்ளத்தக்கதாக लिए परमेश्वर जो इनाम रखा है उसे पा लेने के लिए பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட पाने के लिए दौड़े கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர करेंगे ஸ்தோத்திர 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 நாம் ஓடுகிற ஓட்டம் हमारा दौड़ நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட अनंत வேண்டும் जीवन को पाने के लिए दौड़ना है ஆனபடினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஓட अनंत जीवन को पाने के लिए दौड़े கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ऐसा परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திர 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 நாம் ஓடுகிற இந்த ஓட்டம் हमारा ये दौड़ இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி यीशु को देखने के लिए இயேசுவை காண यीशु को देखने के लिए முன்னாக ஓட आगे दौड़ने के लिए கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे ஸ்தோத்திர 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 धन्यवाद உலகத்திலே நாம் ஓடுகிற ஓட்டம் इस दुनिया में हम जो दौड़ रहे हैं இயேசுவின் சாயலாக நாம் மாறும்படியாக यीशु के स्वरूप बदलने के लिए தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் சாயலாய் மாற परमेश्वर का स्वरूप धारण करने के लिए நம்முடைய ஓட்டம் அப்படி ஜெயமாய் இருக்க हमारा दौड़ विजयी होने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர करेंगे ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில परमेश्वर हमारे लिए नियुक्त किया गया दौड़ நாம் में வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் दाएं और बाएं और न मुड़ते हुए நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க जयवंत रीति से दौड़ को समाप्त करने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம் परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர करेंगे ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद ஸ்தோத்திர धन्यवाद நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் हमारा दौड़ किस प्रकार होना चाहिए நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க கூடாது हमारा दौड़ किस प्रकार नहीं होना चाहिए என்று வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு ऐसे பேசியிருக்கிறார் वचन के द्वारा परमेश्वर हम हर एक से बातें किया கேட்ட வசனத்தின்படியே सुना हुआ वचन के अनुसार எப்படி ஓடக்கூடாது कैसा नहीं दौड़ना है எப்படி ஓடணும் और कैसा दौड़ना है இந்த அறிவை அடைந்து ஓடி इसका जानकारी पाकर दौड़ने के लिए பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள रखा हुआ इनाम को पाने
पाने के लिए दौड़े, கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। வசனத்தின் மத்தியிலே போதித்த கர்த்தருடைய தாசருக்காக हमारे बीच में वचन को संदेश दिए हुए प्यारे दास जी के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। அவர்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்। उनके हर एक सेवकाई को प्रभु आशीष करें, இன்னும் தேவ கிருபை வல்லமை அதிகமாய் கட்டளையிட்டு और भी கொடுக்கும்படியாக परमेश्वर का अनुग्रह और वरदान लगातार अनेक महाप्रति से देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। ஸ்தோத்திரம் எல்லாரும் எழுந்து நிற்போம்। हम सब खड़े हो जाएंगे, ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துவோம்। परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे। தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்த காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காண்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இருதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடேற்றுவேன். இதுவரை செய்த உதவியனை சரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்கு கொடேற்றுவேன். இதுவரை உதவி செய்த தேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எழுத எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வலிய செய்கிறேன். பகைஞர் எதிரே எனக்காக பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வலிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர்,
விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 धन्यवाद ஸ்தோத்திர. धन्यवाद கர்த்தருடைய நாம மகிமைக்காக ईश्वर के नाम की महिमा के लिए ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के लिए दिए हुए दान को ஆண்டவர் அங்கீகரித்து அவைகளை ஆசீர்வதித்து தேவ பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி परमेश्वर கொடுக்கும். उसे स्वीकार कर उसे आशीष करके अपने लोगों को प्रभु कई गुना अधिक उसे पलटा कर देने के எல்லாரும் लिए கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपकी स्तुति करते प्रभु जी கிருபையாய் கர்த்தர் தந்த உயிர் தந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह रूप से दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद प्रभु சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதிப்பீராக. चरण स्थान में आए हुए हर एक को प्रभु आशीष कीजिए பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நியமித்த பாதையிலே பொறுமையாய் ஓடி आप अपने बच्चों को जो नियुक्त किया उस दौड़ में धीरज से दौड़ने के लिए முடிவு வெற்றிகரமாய் இருக்க தெய்வ அனுகிரகம் செய்யும். आखिरी में विजय पाने के लिए सहायता कीजिए ஒவ்வொருவரும் பவுலை போல சாட்சி பகர கர்த்தர் हर அனுகிரகம் एक செய்யும். कोई पौल के समान पौलुस के समान गवाही बताने के लिए सहायता कीजिए வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் आए ஆசீர்வதி. हुए सारे छोटे बड़े वृद्धों बुजुर्गों को सबको आशीष कीजिए பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. हर एक के हाथों की कमाई को आशीष कीजिए உம்முடைய தாசனை அதிகமாய் பலப்படுத்தும். आप अपने दास को अधिक सा बलवंत कीजिए உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम महिमा हो जाए உம்மை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, जो என் உள்ளுமே पवित्र பவித்திர नाम को நாமத்தை धन्य ஸ்தோத்திரி. ये என் मेरे ஆத்துமாவே मन को கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த किसी சகல उपकार को பாவம் नहीं மறவாதே. आमीन லேலுயா. हालेलुया நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का पितावाक्य अनुग्रह देवड़िया अनुग्रह। पिता परमेश्वर का प्रेम பரிசுத்தாவின் ஐக்கியம் पवित्र आत्मा जी की नाम सहभागिता अनेवरोடு கூட हमारे सबके கர்த்தர் संग வருக வருகிறது. परमेश्वर के आने सदा तक कालங்களில் सदा काल நித்திய நித்திய காலமாக युगान युग हमारे நிலைத்திருப்பதாக. बना रहे ஆமென். आमीन லேலுயா. हालेलुया லேலுயா. हालेलुया லேலுயா.